Hello friends, good evening everyone. Good evening, sir. மியூட்டில் இருக்காங்க சார். Oh, Good evening, sir. good evening, good evening, good evening. Good evening, sir. இது வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் தான், அதனால நீங்கள் எல்லாரும் அவங்க கொஸ்டின்ஸு கேட்கலாம். டவுட்டுனாக்கா அதை பற்றி ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா சார் அதான் சொல்லியிருக்காரு ஆல்ரெடி நம்மளுக்கு. 7:05க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். சரிங்க சார். இன்னொரு 3 மினிட்ங்க. ஓகே. 7:05க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நாலேஜ் ஷேரிங் செஷனுக்கு வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அது கொஞ்சம் கண்டிப்பாக. பிளான் பண்ணி ஏன்னா நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து அது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாகும். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் ஆமாம் ஓ இப்படி இல்லாமல் இருக்குதா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆமாம் ஆமாம். மற்றவங்க எடுத்து நம்ம கற்றுக்கலாம், நமக்கு எடுத்து மற்றவங்க கற்றுக்குவாங்க. அந்த நம்ம மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டாபிக் உள்ளே மட்டும் இருப்பாங்க. அந்த டாப்பிக்கை தாண்டி அடுத்த கேள்வி அவங்களால கேட்க முடியாதுங்க. அப்போ வேற ஒருத்தர் அந்த கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கான பதில் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாகும். ஆ. இந்த மந்த்து வந்து இந்த பேஜ் புதுசாக கொண்டு வந்திருக்கேன். இந்த மந்த்து ஃபுல்லாக பேக்கப் போகிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஓ வெரி குட் சார். இதில் பாருங்கள், புட் கால் ரேஷியோ மட்டுமே உங்களுக்கு வரும். புட் ஓய் கால் ஓய் மட்டும். மேலே டாப்பில் பாருங்கள், டேட்டு மட்டும் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆமாங்க, இது கொஞ்சம் நம்ம பின்னோக்கி போய் பார்க்கறதுனாக்க நல்லா இருக்கும் நமக்கு. ஆமாம், கண்டிப்பாக பார்த்துக்கலாம். அதேமாதிரி பாருங்கள், 26, 27, 28 இப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு ஆர்டர் என்ன தெரியுதுன்னா, அதானி என்ட்ரில் பாருங்கள் உங்களுக்கு 3 நாளுமே கால் சைடு அதிகமான ஒய் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படிங்கும்போது இது மேலே போகிற மாதிரி என்ன தான் பில்டப் பண்ணாலும் கூட இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா செல்லிங் ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்ட். அதே மாதிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேங்க் நிஃப்டி ஓகே, ஏன்னா அது மந்த்லி எக்ஸ்பிரி. நிஃப்டி மட்டும் நீங்கள் கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும், ஏன்னா அது வீக்லி எக்ஸ்பிரி இருக்கிறதுனால அது எக்ஸ்பிரி முடிஞ்சு வரும். அப்போ அதை வந்து கண்டினியூவாக எடுத்துக்கக்கூடாது. வீக்லி எக்ஸ்பிரி இருக்கிறதுனால நிஃப்டியோட ஓஐ மட்டும் கண்டினியூவாக மேட்ச் பண்ண முடியாது. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா, அந்த மந்த்லி க்ளோசிங் இருக்குது இல்லைங்களா, மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பிரியில் வந்து கிரவுட் இருக்காதுங்க. அதிகமான ஓஏ வந்து கிரியேட் பண்ணுறதே வீக்லி எக்ஸ்பிரியில் தான். ஆமாங்க, அதனால் பார்க்கும்போது மந்த்லி எக்ஸ்பிரியில் அவ்வளோக்கா கிரவுட் இருக்காது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி ஓஏ தான் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய ஓஏலேருந்து ஒரு 30%, 40% இப்போ ஓஏ தான் வரும். ஓகே. மீதி 60% ஓஏ எல்லாமே வீக்லி கான்ட்ராக்டில் தான் கிரியேட் ஆகுது. சரி சரி. ஸோ அதனால் நாம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. சார், நிஃப்டியில் வந்து வீக்லி எக்ஸ்பைரிக்கு தனியாக ஒரு டேப் போட்டிங்கன்னா என்ன? நிஃப்டியில் வீக்லி எக்ஸ்பைரி தனியாக ஒரு டேப்னா, வீக்லி எக்ஸ்பைரியில் உள்ள டேட்டா மட்டும் தனியாக வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒவ்வொரு வாரத்துக்கும் தனித்தனியாக டேட்டா போட்டு தனியாக வந்து பேக்கப்பில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த மந்த்து இந்த ஸ்டைல் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். சரி சார். இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் மந்த் வேணால் அந்தமாரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த பேக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேக் டெஸ்ட் இந்த இது பேக் டெஸ்ட் வந்து நம்ம ஸ்டாக்ஸை பண்ண முடியுமா? பேக் டெஸ்டிங் எல்லாமே தானே, இப்போ எல்லா டேட்டாவும் தானே வருது உங்களுக்கு. இல்லை, டேட்டா வருது. நான் பேக் டெஸ்ட்டுங்கிறது நம்ம அந்த ஸ்டாக் மார்க்னு ஒன்று இருக்கு இல்லை, ஸ்டாக் அதில் போய் நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் பண்ணி பார்க்குறோம்ல. அந்த டேட்ல இந்த பண்ணியிருந்தா, இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்தா இவ்வளோ லாபம் கிடைக்குமா கிடைக்காதான்னு பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கோம்ல. ஆமாம், அந்த மாதிரி ஸ்டாக் கேட்குறேன். நீங்கள் எல்லாமே பண்ணி பார்க்க முடியுமே. ஸோ இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாரதி ஏர்டெல் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 26ஆம் தேதி ஓஏ புட் சைடும் சரி கால் சைடும் சரி அதிகமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 27, 28 2 நாளும் பாருங்கள் ஓஏ பெருசாக வந்து கிரியேட் பண்ணல. இப்போ ஒரு 2-3 டேஸ் விட்டுட்டு அகைன் மறுபடியும் ஓஏ பில்டப் பண்ணுறாங்க அப்படின்னா அது நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம். இப்போ அதானி எட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாளாக பாருங்கள் கால் சைடு ஓஏ வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே வராங்க. இதெல்லாம் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனுங்க. இப்போ அசோக் லைலாண்டில் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி மட்டும்தான் ஓஏ பில்டப் பண்ணியிருக்காங்க. 2 சைடும் ஈவனாக இருக்குது. கிட்டத்தட்ட கால் சைடும் 4000 சம்திங், புட் சைடும் 4000 சம்திங். அப்போ இது வந்து 2 சைடுமே வந்து ஷார்ட் ஷட்டில் தான் கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸ் கழிச்சுட்டு ஏதாவது ஒன் சைடாக கிரியேட் பண்ணாங்கன்னா அது நல்ல ஒரு வேலை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஈச்சர் மோட்டார் நமக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு டேட்டா நமக்கு கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு 2-3 டேஸ் கிடச்சிட்டு செகண்ட் டைம் ரேலி வந்து நல்ல பர்ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் ரேலியை விட செகண்ட் டைம் டேட்டா இன்னும் வரும்போது ரொம்ப நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு பார்க்க உங்களுக்கு புரியும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணல இல்லையா இந்த மாதிரி டேட்டாவை. இது நீங்கள் 1 மந்த் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஃபஸ்ட் டைம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வருது அப்படின்னா அப்போ கம்மியாக ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. ஏன்னா அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கண்டிங் நடக்கும், ப்ரீமியம் கிடைக்கிறதுக்கான மூவ்மெண்ட் எல்லாமே நடக்கும்.
செகண்ட் டைம் தேர்ட் டைம் வரும்போது அது நல்ல ஒன் சைடு ரிலே வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நான் அந்த மாதிரி நிறையா என்னுடைய அனுபவத்தில் அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். ஓகே இந்த மந்த்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணக்குள்ள இந்த டேட்டாவை எப்படி பாருங்கள், உங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி இந்த டேட்டா எல்லாமே எடுத்து வச்சுக்க முடியாது, நம்மளோட ட்ரேடிங் சிக்னலாக சேகரித்து வச்சுக்கணும். ஓகே பாருங்கள், உங்களுக்கு 11, 12 2 மந்த்துக்கு வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோம். அதேமாதிரி இது வந்து ப்ரீவியூ மந்த்துக்கும் இந்த மந்த்துக்கும் கொண்டு வந்துடுவோம். அப்போ லாஸ்ட் மந்த் என்ன நடந்துச்சு, இந்த மந்த் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே அது நம்ம பண்ணிடுவோம். சரி சார் இப்போ இதுல வந்து ஒரு கொஸ்டின் சார். எனக்கு வந்து இப்போ நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலி இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிறத வந்து எதெல்லாம் வச்சு நம்ம வந்து அதை கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் சார்? இதுல ஒன் சைட் ரேலி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஃபியூச்சரோட கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். ஓகே. ரெண்டாவது வந்து நியூஸ் பேஸ், இது ரொம்ப முக்கியங்க. சரி. ஃபியூச்சரோட கான்டாக்டும் நியூஸும் தான் உங்களுக்கு ஒன் சைட் ரேலி கொண்டு போகும். ஓகே. எதை வச்சு சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கனாக்க, ஓகே, இப்போது நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ அதானின்ட்டு எடுத்துக்கலாமே நம்ம. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2300 கால் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட 3000 சம்திங் கான்டாக்ட் உள்ளே இருக்காங்க. சரிங்க. இப்போது இந்த ரைட்டர் எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இதை வந்து டவுன் சைடு போகணுன்ற அவசியமே கிடையாதுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் எண்டு எக்ஸ்பைரிக்குள்ளே 2300க்கு மேலே போகாமல் இதுக்குள்ளேயே இருந்தால் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ராஃபிட் வந்துடும். ஓகே. எல்டிபி ப்ரைஸ் வந்து 68 ரூபாய்க்கு வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3379 கான்டாக்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இவ்வளோ கான்டாக்டும் அந்த லார்ஜ் சைஸ் மல்டிபிள் பண்ணி அதை இந்த 68ஆல் இன்டூ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எவ்வளோ க்ரோஸ் எவ்வளோ வேல்யூ வருதோ அவ்வளோ வேல்யூ ரைட்டருக்கு வந்து ப்ராஃபிட்டுங்க. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னாக்க, இது ப்ரைஸ் கீழே இறங்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. சைட்வேஸாக போனாலும் டைம் வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அவங்களுக்கு மந்த் எண்டு எக்ஸ்பைரி அப்போ ப்ராஃபிட் கிடச்சிடும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது 2300க்கு மேல போகாது இது அப்படின்னு பெட் கட்டுறாங்க. ஆமாம், பெட் கட்டுறாங்க. அதுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு டைம் வேல்யூ கரைஞ்சிக்கிட்டே வரும். ஆமாம் ஆமாம். இன்றைக்கி பாருங்கள், இப்போ லாஸ்ட்டு எல்டிபி ப்ரைஸ் வந்து 68 ரூபாங்க. மேபி திங்கக்கிழமை ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு 50 ரூபாய் கூட ஓப்பன் ஆகலாம். கம்மியாகும். ஆமாம், கம்மியாகுங்க. அந்த மாதிரி தான் இது. நீங்கள் ஒன் சைட் ரேலி போகணும் சார் அப்படின்னாக்க, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நியூஸ் தான் உங்களுக்கு ஒன் சைட் ரேலி கொண்டு போகும். நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ், நல்ல ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தால் தான் அது வந்து ஒன் சைட் ரேலி கொண்டு போகும். நம்ம வந்து இங்க இருக்கிற டேட்டாஸ், நம்ம இருக்கிற டேட்டால வந்து பாத்தீங்கன்னா அது எந்த மாதிரி இருந்தா நம்ம அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு நமக்கு இருக்க டேட்டாஸ் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபியூச்சர் டேட்டா வச்சிருக்கிறோம், ஆப்ஷன் டேட்டா வச்சிருக்கிறோம். ஸோ இந்த டேட்டாவை பொறுத்தவரை நம்ம எப்படி இருந்தால் அதை வந்து ஒன் சைட் ரேலி போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது, ப்ராபபிலிட்டி அதிகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். கண்டிப்பாக. எப்படி இருந்தால் உங்களுக்கு ஒன் சைடு அதிகமாக போகும் அப்படின்னாக்க, ஒரு சைடு வந்து ஓஏ இன்க்ரீஸ் ஆகணும், இன்னொரு சைடு வந்து ஷார்ட் கவரிங் வரணும். அது வந்து பெஸ்ட்டு கால். ஓகே ஓகே. ஒரு சைடு ஓஏ இன்க்ரீஸ் ஆகணும், இன்னொரு சைடு வந்து ஷார்ட் கவரிங் வரணும். ஸோ அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு புதுசாக ரைட்டிங் கொடுக்குறாங்க, இன்னொரு சைடு ரைட்டிங் கொடுக்காம இருக்கலாமே. ஆனால் அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி இருந்த ரைட்டிங்கை ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க. இருந்த ரைட்டிங்க அவங்க வந்து குறைக்கிறாங்க. ஆமாம், குறைக்கிறாங்க. இப்போ அதானி என்ட்ரில் பார்த்தோம்னாக்க கால் சைடு 5000 சம்திங் இருக்குது, புட் சைடு 2000 சம்திங்கு. அடுத்த நாள் 27ஆம் தேதி பாருங்கள், கால் சைடு 6000 சம்திங், புட் சைடு 3000 சம்திங். அதே மாதிரி 28ஆம் தேதி பாருங்கள், கால் சைடு 6000 சம்திங், புட் சைடு 3000 சம்திங். ஆக மொத்தம் புட் கால் ரெண்டு சைடுமே உள்ளே இருக்காங்க. கால் சைடு அதிகமாக இருக்காங்க, புட் சைடு கம்மியாக இருக்காங்க, ஆனால் இருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக கால் சைடு வந்து 5000 கான்டாக்ட் இருக்குது, புட் சைடு வந்து ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போனாங்கன்னா அது பெஸ்ட்டு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்து அது வந்து கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டியாக எடுத்துக்கலாம் நம்ம அதை. கண்டிப்பாக அமையும். இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த கால் சைடு வந்துட்டு இன்க்ரீஸ் வந்து அதிகமாகுது. அதாவது 5000லேருந்து 6274 ஆல்மோஸ்ட் 1250 கால்ஸ் வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. ஆமாம். வந்து நம்ம புட் சைடில் பார்த்தீங்கன்னா 2490 2500லேருந்து 3500 1000 குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக. இது வந்து 1200 இன்க்ரீஸ் ஆகுது, அதை 1000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ கிராஜுவலாக ரெண்டு பேருமே இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். வந்து கால் சைடு வந்து அதிகமாக பண்ணுறாங்க அவங்களோட. இப்போ நமக்கு வந்து என்னன்னா, இந்த கால் சைடு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு புட் சைடில் வந்து குறைச்சிக்கிட்டே போனாங்கன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹை ப்ராபபிலிட்டி பேரிஷ் ட்ரேடாக எடுத்துக்கலாம். நம்ம பேரிஷ் ட்ரேடாக எடுத்துக்கலாம். அதுக்கூட உள்ளுக்குள்ளே சைக்காலஜியாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, இப்போ அதானி என்ட்ரில் வந்து கீழே இறங்கும்னு எதிர்பார்க்கலாம், பெருசாக கீழே இறங்கிடாது அப்படின்ற ஏதோ ஒரு ஹோப் இருக்கிறதுனால தான் புட் சைடும் வந்து ஒரு கம்மியான ஓயை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க.
இல்லை அப்படி இல்லாமல் பெருசாக இது வந்து விலை போகுது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட் கவரிங் கொடுத்துட்டு வெளியே போவாங்க. இப்போ லாஸ்ட் மந்த்துக்கு பிஃபோர் மந்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஸ் பேங்க் அந்த மாதிரி ஒரு லெவல் நமக்கு வந்து கிடைச்சிருந்தது. நான் அந்த டேட்டா வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். சார் இந்த ஷார்ட் கவரிங் பண்றாங்க அப்படிங்கிறது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது டேட்டா வச்சு? சார் சிம்பிள் மெத்தட் சார். இப்போ பாருங்க, உங்களுக்கு அசோக் லைலாண்ட் எடுத்துக்கலாங்க. கால் சைடு வந்து ஷார்ட் கவரிங் பண்ணுறாங்க. ஷார்ட் கவரிங் பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி இருந்த பொசிஷனை 366 காண்டாக்ட் வந்து மைனஸில் போகுது, எல்லாமே ஷார்ட் கவரிங். ஓகே ஓகே. ஸோ கால் சைடு 366 காண்டாக்ட் இருந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க. அது வந்து மைனஸ் வேல்யூவில் வருது, அது ஷார்ட் கவரிங்னு சொல்கிறோம். புட் சைடு பாருங்கள் 399 காண்டாக்ட் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வராங்க. இது வந்து ஓஏ இங்கிலீஷ்னு சொல்கிறோம். அதேமாரி பெல்லில் பாருங்கள் இந்த கண்டென்ட் வந்திருக்கு. புட் சைடு 1067 காண்டாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கால் சைடு 601 காண்டாக்ட் வந்து ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. இந்தமாரி அமைஞ்சால் பெட்ரு. இந்தமாரி பெட்ருங்கிறத விட இது வெறும் 1000 காண்டாக்ட் தான். இதுவே ஒரு 5000 காண்டாக்ட் இருந்தால் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு சிக்னல். ஓகே. இது நீங்கள் பார்க்க உங்களுக்கு வந்து புரிய வரும். நான் அதனால தான் ஜென்ரலாக சொல்லுவேன், மினிமம் 3 மந்த் இந்த டேட்டாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் தான் உங்களால் மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எப்போ எந்த மாதிரி டேட்டாலாம் அமைஞ்சதுன்னா நம்ம வந்து ஒவ்வொரு லாட்டில் ட்ரேடு பண்ணிகிட்டே வரலாம். எந்த மாதிரி டேட்டா அமைஞ்சுனாக்கா நம்ம ஒன்றுக்கு இன்னொரு லாட்டாக சேர்த்து நம்ம ட்ரேடு பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கணும். இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லா சிக்னலுக்கும் என்ன பண்ணுன்னா பை கொடுக்கும், செல் கொடுக்கும், பை கொடுக்கும், செல் கொடுக்கும். அது ஸ்டாப் லாஸும் கொடுத்துட்டே வரும், டார்கெட்டும் கொடுத்துட்டே வரும். ஆனால் அதில் எது வந்து நல்ல சிக்னல் அப்படின்ட்டு அது செலக்ட் பண்ணி சொல்ல முடியாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ட்ரெண்டில் ஒரு பை சிக்னல் கிடச்சினாக்கா 3 நாள் கூட நான் ஸ்டாப்பாக ரேலி வந்து போயிட்டே இருந்திருக்கும். அப்போ இந்த சிக்னல் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தால் நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அதில் எது நல்ல சிக்னல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த டேட்டா மூலிமா நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஒரு சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க, இன்னொரு சைடு வந்து ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்னா அது வந்து நல்ல ட்ரேடாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அதுவும் குறிப்பாக உங்களுக்கு 3:20க்கு மேலே நடந்தால் பெட்ரு, 3:20க்கு நடந்ததுன்னா பெட்ரு. சார் இப்போ HAL ரெண்டுமே ஷார்ட் கவரிங் நடந்திருக்கா? அப்போ ஆமாம், ஹாலில் வந்து 2 சைடுமே ஷார்ட் கவரிங் பண்ணிருக்கு. ரெண்டு அப்போ ப்ரைஸ் மூவ்மெண்ட்டே இருக்காதா சார்? அப்போ இல்லை, அது வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்காதுன்னு எடுத்துக்க முடியாது. அவங்க ஆல்ரெடி 1 or 2-3 டேஸுக்கு பிஃபோராக வந்து கான்ட்ராக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ப்ரீமியம் நிறைய கரைஞ்சிருக்கலாம், ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க. இப்போ 2 சைடும் ஷார்ட் கவரிங் வருதுன்னா அதை நம்மளால் ஒன் சைடு மார்க்கெட்டாக டிசைட் பண்ண முடியாது. உங்களுக்கு 2 சைடும் அதிகமான ஓஏ இங்கிலீஷ் ஆச்சு அப்படின்னா அது வந்து 2 சைடும் ஷார்ட் ஷேடல் போடுறாங்க. புட்டு ரைட்டிங் கொடுக்குறாங்க, காலும் ரைட்டிங் கொடுக்குறாங்க. அப்போ அது ஒன் சைடு ரேலியாக போகும்னு எடுத்துக்க முடியாது. அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு நேற்று வந்து ஏதோ ஒரு ஸ்டாக் நடந்ததுங்க. கேள்வி பாருங்கள், நேற்று கால் சைடும் 8000 சம்திங் காண்டாக்ட், புட்டு சைடும் 7277 காண்டாக்ட்டுங்க. அப்போ இது வந்து 2 சைடு தான் ரைட்டிங் அதிகமாக கொடுக்குறாங்க. நெட் பர்சன்டேஜ் பாருங்கள் 54% ஓஏ வந்து இங்கிலீஷ் ஆகிருக்கு. அப்போ இதை ட்ரெண்டிங்காக நம்மளால் எடுத்துக்க முடியாது. பட் ஆனால் நீங்கள் ஒரு ரைட்டராக இருந்தீங்கன்னா 2 சைடும் நீங்களும் ரைட்டிங் கொடுக்கலாம், அது நல்லாயிருக்கும். ஏன்னா 2 சைடு இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, இப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள் 180ங்க, சப்போர்ட் 170ங்க. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அந்த 10 பாயிண்ட் மேலே போகும், அகைன் 10 பாயிண்ட் கீழே வரும், அகைன் 10 பாயிண்ட் மேலே போகும். இந்த மாதிரி ஒரு 2-3 டேஸ் நடந்தாலே உங்களுக்கு என்ன ஆகும், 2 சைடும் வந்து பிரிமியம் கரைக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சைடு உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகும். ஒன்று கால் சைடு வந்து 150 பிரேக் அவுட் ஆகி போகலாம், அல்லது புட் சைடு 170 பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வரலாம். அதுக்கப்புறம் நடக்கும். அதுக்குள்ளே அந்த பிரிமியத்தை என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வந்து மெர்ஜ் பண்ணிவிடுவாங்க, பிரிமியம் அப்படியே கரைஞ்சி வந்துடுவாங்க. அவங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும், அவங்க ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஓகே ஓகே சார். சார் இப்போ புதுசாக நம்ம இன்க்ளூட் பண்ண ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப் ஃபைல் மாதிரி தான் அதை நம்ம பார்க்கணும், அப்படி தானே சார்? ஆமாம், இது வந்து பேக்கப் ஃபைல் தான். இது வந்து முழுக்க பேக்கப் ஃபைல் தான் இது. ஓகே ஓகே. இது 1 மந்த்துக்கு வந்துடும், 1 மந்த்துக்கு உங்களுக்கு வந்துடும், ஒரு நாள் வந்துடும். ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிஞ்ச வாட்டி இது உங்களுக்கு வந்துடும். இந்த மந்த்து ஃபுல்லாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சார்ட் எடுத்து ஈஓடி சார்ட் எடுத்து பார்த்தோம். ஏன்னா இந்த டேட்டா வந்து ஈஓடி பேஸ் தான் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஈஓடி டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த டேட்டா கூட நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இதுல இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இப்ப நான் ஆம்பரை வந்து ஃபாலோ பண்றேன், இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து டிக்ஸானை வந்து ஃபாலோ பண்றேன். உங்க ஃபேவரட் ஸ்டாக் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டேட்டாஸ் வந்து நான் சப்போர்ட்டா இருக்கும். இன்னொரு எக்ஸல் சார்ட்ல போட்டு நான் ஃபாலோ பண்ண முடியுமா? இதுல இருந்து காப்பி பண்ணி எடுத்து வைக்க முடியுமா? நானே இதுல இருந்து காப்பி பண்ணி எடுத்து வைக்கிற மாதிரி அந்த மாதிரி நான் இன்னும் வந்து உங்களுக்கு அது வந்து எடிட்டிங் நான் கொடுக்கணும். அப்படி இல்லைனாக்கா நான் உங்களுக்கு டேட்டா வந்து வேற மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அப்படி கிடைச்சதுன்னா நம்ம வந்து பர்டிகுலர் ஒரு 4 ஸ்டாக் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த மந்த் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? அப்போ இந்த மந்த் முடிஞ்சு எக்ஸ்பைரி முடியுது இல்லையா? எக்ஸ்பைரி முடியிறப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பேக்கப் ஒன்று வேணால் கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணுவோம். சரி. ப்ரீவியூ மந்த்லேயும் பேக்கப் இருக்க போகுது, இப்போ கரண்ட் மந்த்துக்கும் பேக்கப் இருக்க போகுது. அதுக்கும் மேலே உங்களுக்கு பர்சனலாக எனக்கு இருந்தால் பரவாயில்ல சார், நான் ஹோம்ஒர்க் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம எக்ஸ்பைரி முடியலப்போ ஷேர் பண்ணலாம். ஏன்னா நான் இப்போவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி நான் எழுதிக்கிறேங்க. நான்
அது அந்த ஓஏயோட எந்த அளவுக்கு ஹையஸ்ட் ஓஏ எவ்வளோ இருக்கு அந்த ஆமா. டயத்தில்? அதெல்லாம் வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன் நான். நோட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப இத அக்குமுலேட் பண்ணிட்டே வரும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நமக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுவும் பர்ட்டிகுலரா வந்து ஒரு 4 ஸ்டாக், 5 ஸ்டாக் மட்டும் வாட்ச் பண்ணோம்னாக்க, நம்ம வந்து கிளியரா அதோட டைரக்ஷன கண்டுபிடிக்க முடியும். ம் ஸோ அதனால தான் இதுலருந்து காப்பி பண்ணி போட்டு வச்சுட்டோம்னாக்க, நமக்கு அப்படியே அடுத்தடுத்த நாள் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா சரியா இருக்கும்னு பார்த்தேன். இங்கே எவ்ரிடே உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே வந்துடும். ம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 டேஸ் தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதே ஒரு 10 டேஸ் ஆட் ஆனவேட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வியூ கிடைக்கும். மேபி நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம இதே மாதிரி ஜிமீட்டில் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூ கிடைக்கும். சார் இதுல வந்து இன்னொரு சஜஷன் சொல்றேன் சார். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம 20, 26, 27, 28 நம்ம குடுத்துருக்கிறோம் சார் அதுல. ம் இதுலேருந்து நீங்க வந்து நம்ம ஒரு 30 டேஸ் குடுக்குறோமா, இல்லன்னா 50 டேஸ் குடுக்குறோமாங்க, ம் அந்த டேட்டுக்கு உண்டான காலத்த விட்டுட்டுங்க, லாஸ்ட் காலத்துல வந்துட்டு டோட்டல்னு ஒரு காலம் போட்டுட்டு, ம் நம்ம இந்த கால் சைட் இருக்கு இல்லைங்களா? கால் சைட் எல்லாமே வந்து ஆட் அப் ஆகுற மாரி, புட் சைட் எல்லாமே ஆடுங்கன்னு அந்த இது ஃபார்முலா குடுத்துடலாம் சார். அப்படி குடுத்தோம்னா, நமக்கு வந்து டோட்டல் ஓஐ நமக்கு கடைசியில இருந்து பார்த்துக்கலாம் அப்ப. டோட்டல் ஓஏ பார்த்துக்கலாங்க. அந்த டோட்டல் ஓஏ பார்க்கலாம். ஓகே, நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் அந்த டோட்டல் ஓஏயில் அங்கே ஒன்றும் பெருசாக உங்களுக்கு வேல்யூ இருக்காதுங்க. என்ன காரணத்தினால உங்களுக்கு பெருசாக வேல்யூ இருக்காது அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு டே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதான் ம். என்கிட்ட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ம். ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு வரும்போது இன்றைக்கி பாருங்கள், உங்களுக்கு கால் சைடு 68 ரூபாயில் இருக்குது. எல்டிபி ப்ரைஸ் வந்து 68 ரூபாயில் இருக்குங்க. தோராயமாக நம்ம இப்படி எடுத்துக்கலாம். 68 ரூபா, 70 டு 80 ரூபாய்க்குள்ளே ரைட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். ம். புட் சைடு பாருங்கள், 76 டு 80 டு 90 இந்த ரேஞ்சில் வந்து ரைட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அப்போது இன்னும் ஒரு 2-3 டேஸ் கழித்து உங்களுக்கு ரைட்டிங் வரும்போது இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அப்போ உங்களுக்கு என்ன பெருமை இருக்கும், டைம் வேல்யூ கரைஞ்ச பிறகு ஆமாங்க. 40 ரூபா டு 50 ரூபா இருக்கும். ஆமாங்க. அப்போது உங்களுக்கு டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேணுமா, அந்த டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு எந்த ப்ரைஸில் வந்ததுன்ற வேணுன்ற ஒரு கண்டென்ட் இருக்குங்க. ம். ஓஏ வந்து எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓஏ என்ன ப்ரைஸ் உள்ளே வந்தாங்கன்றது நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஓஏ அதிகமாக இருக்குன்றது தான் நம்ம மைண்டில் இருக்கும். அந்த ம். ஓஏ எந்த ப்ரைஸுக்குள்ளே வந்தாங்கன்றது தான் நமக்கு முக்கியம். இப்போ நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா 68 ரூபா, 68 ரூபாய்க்கு இந்த ஓஏ உள்ளே வந்திருக்குங்க. சரிங்க. இப்போ திங்கட்கிழமை ஓப்பன் ஆகும்போது ஒரு 50 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எடுத்துக்கிட்டு. 50 ரூபாயிலேருந்து அவன் 60 ரூபாய்க்கு வருவான். ம். நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம், இது மேலே ஏறுதுன்னு ஃபீல் பண்ணுவோம். ஆனால் ரைட்டு வந்து 68 ரூபாய்க்கு மேலே இருக்காங்க. ஓகே. அடுத்த ஒரு 2-3 டேஸ் ஆகும்போது உங்களுக்கு 40 ரூபா 30 ரூபா இந்தமாரி ஓஏ வந்து கரைஞ்சிக்கிட்டே வருங்க. ம். அப்போ உங்களுக்கு ப்ரைஸ் மூவ்மெண்ட் என்ன வேணாலும் ஆகலாம். ஆனால் இவங்க வந்து சேஃபாக 68 ரூபாய்க்கு மேலே போகாத வரைக்கும் ரைட்டர் சேஃபாக தானே இருக்காங்க. ஆமா, ஆமா, ஆமா. அப்போ நம்ம டோட்டல் ஓஏ இவ்வளோ வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து 68 ரூபாயில் வந்திருப்பாங்க கொஞ்சம், அதுக்கப்புறமா 58 ரூபாயில் கொஞ்சம் வந்திருப்பாங்க, அதுக்கப்புறமா ஆமா. 48 ரூபாயில் கொஞ்சம் வந்திருப்பாங்க. இப்படி நிறைய உங்களுக்கு பில்டப் ஆகிட்டே வந்திருக்குங்க. ஆமா. ஆனால் ஒவ்வொரு நாளும் டைம் வேல்யூ கரைஞ்சி 30 ரூபா டு 40 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ம். அப்போ ஓஏ அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்றதை விட அந்த ஓஏ வந்து எந்த ப்ரைஸ் ரேஞ்சர் உள்ளே வந்தாங்கன்றதை நம்ம வந்து ஒரு ஹோம்ஒர்க்காக பண்ணிகிட்டே வரணும். ஓகே, ஓகே. அங்கே தான் நமக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்குங்க. ஓகே, ஓகே. இதுல வந்து உங்களுக்கு அந்த டேட் வைஸ் நம்ம ஓஏ எடுக்கிறோம் சார் அது. அப்ப அதாவது அந்த டேட் அந்த அந்த பேஜுக்கு போங்க சார். ஆமாம், அதை இப்போ இதோட சக்ஸஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெட் ஓஏ பார்க்கும்போது நமக்கு சக்ஸஸ் வந்து கிடைக்காதுங்க. ம். இப்போ டே வைஸாக ஓஏ எடுக்கிறதுனால தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நாளில் வந்து என்ன ப்ரைஸ் உள்ளே வந்திருக்காங்கன்றது நமக்கு தெரிய வரும். ம். அதான் என்கிட்ட வந்து 68 ரூபாய்க்கு உள்ளே வந்திருக்காங்க, 68 ரூபா டு 70 ரூபா 75 ரூபா கேட்டகரி உள்ளே வந்திருக்காங்க, இந்த ப்ரைஸில் உள்ளே வந்திருக்காங்கன்றது நமக்கு தெரியும். ஓகே. நீங்கள் ஓஏ எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு எந்த பிரிமியத்தில் உள்ளே வந்திருக்காங்கன்றதை நீங்கள் மைண்டில் எடுத்துக்கணும். ம். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும். இல்ல நான் இப்ப என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா, அந்த டிசம்பர் 2025 அங்க போங்க சார் நீங்க. இதை ஓப்பன் பண்ணுங்க. இப்ப என்னன்னா, நம்ம வந்து இந்த டேட் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதாவது 26/11/2025. ம். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டே க்ளோஸ் ஆகும்போது வந்து இருக்கிற ஓஏ. ம். அதாவது 5021 கான்ட்ராக்ட் வந்து 3:30க்கு க்ளோஸ் ஆகுற நேரம் இருக்கிற கான்ட்ராக்ட். தட் மீன்ஸ் ம். முன்னாடி ஏதோ இருந்திருக்கலாம். ஏதோ குவான்டிட்டி மேல ஜாஸ்தி இருந்திருக்கலாம், கம்மியா இருந்திருக்கலாம், ஏதோ இருந்திருக்கலாம். கண்டிப்பாக லைவ்ல சேஞ்சஸ் இருக்கும். சேஞ்சஸ் இருக்குங்க. ம். இது ஓகே. அப்புறம் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 27th அன்னைக்கு பாத்தீங்கன்னா, 27th டே க்ளோசிங். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அப்ப 6059 இருக்குதுங்க நமக்கு. ம். ம். அப்போ வந்து நேத்துக்கு க்ளோசிங் டேட்ல வந்து 5021 இருந்தது. ம். இன்னைக்கு வந்து 6059 இருக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா,
நேத்துக்கு 26 அன்னைக்கு யார் எவ்வளவு ஒரு 1000 கான்ட்ராக்ட் வந்து ஆட் அப் பண்ணியிருக்கிறாங்க. ஓல்டு கான்ட்ராக்ட் வந்துட்டு 5000 குவான்டிட்டி. இப்போ இந்த டேல 27th அன்னைக்கு 1000 குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் குவான்டிட்டி வந்து 6000 இருக்குது. அப்புறம் பார்த்தோம்னாக்க நமக்கு 28th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6059 இருந்தது, 6274 இருக்குது. அப்போ இன்னைக்கு பொறுத்தவரை 28th பொறுத்தவரை 200 கால்ஸ் மட்டும்தான் ஆட் அப் ஆயிருக்குது. அப்போ இந்த குமுலேட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவலி இவ்வளவு இல்லை இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா 27ல் வந்து 6000 சம்திங் கான்டாக்ட் இருக்குது, 28ல் வந்து 6274 கான்டாக்ட் இருக்குது, நெட்டாக வந்து 200 சம்திங் கான்டாக்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும்னு கேட்குறேன் நான். இல்லை கிடையாதுங்க, அப்படி இல்லைங்க. 27ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் 3:30க்கு முடிகிற வரைக்கும் வந்த கான்டாக்ட் வந்து 6059 கான்டாக்ட் 27ஆம் தேதி மட்டுங்க. ஃப்ரெஷ் கான்டாக்ட். இது ஃப்ரெஷ். ஆமாம், ஃப்ரெஷ் கான்டாக்ட் 27ஆம் தேதி மட்டும் வந்த கான்டாக்ட் இதுங்க. அடுத்து இதுலேயும் வந்து உங்களுக்கு 6274 கான்டாக்ட் இருக்கு இல்லையா, இது வந்து 28ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் பண்ண பிறகு ஃப்ரெஷ்ஷாக வந்த கான்டாக்ட். இப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா 27ஆம் தேதி 6059 கான்டாக்ட் இது, ஸோ இது ப்ளஸ் இது ஆட் பண்ணோம். இப்போ உங்களுக்கு 12333 கான்டாக்ட் இருக்குங்க. இதுதான் நெட் வை. நான் சொல்கிறது இந்த 2 டேஸ்க்கு மட்டும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதையும் நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ளஸ் கொடுத்துட்டு இதையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதுதான் நெட் வை. 17354 கான்டாக்ட் இருக்குங்க. இதுதான் சார் நான் டோட்டல்னு கேட்டேன். அதான் குமுலேட் அப்படின்னு பார்க்கறதான்னு கேட்டேன் நான். அது போக இன்னொரு பாயிண்ட் சார், இப்போ இந்த 27/11/2025 இருக்கு இல்லைங்களா, அது வந்து எக்ஸ்பைரி. ஸோ அப்போ அந்த மந்தோட எக்ஸ்பைரி அதோட க்ளோஸ் ஆயிடும். அப்போ வந்து இந்த 28ல இருந்து ஆரம்பிக்கிறது எல்லாமே இது வந்து 25ஓட நமக்கு எக்ஸ்பைரி முடிஞ்சிடுச்சுங்க. ஓகே, 25ஓட எக்ஸ்பைரி நமக்கு வந்து முடிஞ்சிடுச்சுங்க. 25 27ங்களா? ஓகே, 25ங்களா சார்? இதுல டெய்லி பிரைஸ் போட முடியுமா? 25ஓட பாருங்க நம்ம எக்ஸ்பைரி முடிஞ்சு போச்சு. ஏன்னா எக்ஸ்பைரி முடிஞ்சு போச்சு சார். ஒரே செகண்ட் சார், 26ஆம் தேதியில் நியூ மந்த் கான்டாக்ட் தான் நாங்கள் எடுத்து வச்சிருக்கேன். புதன்கிழமையில தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சார். சொல்லுங்க சார். சார் இதுல பிரைஸ் கொண்டு முடியுங்களா? டெய்லி பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ், ஃபியூச்சர் கான்ட்ராக்டான எல்டிபி பிரைஸ் இந்த இடத்துல இருக்கும். அங்க இருக்கு அது. அங்க இல்ல இது ஸ்ட்ரைக் பிரைஸ் வேண்டாம். ஃபியூச்சர் கான்ட்ராக்டோட எல்டிபி பிரைஸ் இங்க இருக்குங்க. ஓகே, ஸ்ட்ரைக் பிரைஸோட எல்டிபி பிரைஸ் இங்க இருக்கு. புட் சைடு இருக்கு, கால் சைடு, புட் சைடு ரெண்டு இடத்துலயும் இந்த இடத்துல இருக்கு. அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் கான்ட்ராக்ட் அமௌண்ட் அங்க கொண்டு முடியுங்களா? அங்க கொண்டு முடியுங்களா? இது பக்கத்துலயேவா? டிசம்பர் 25ல போட்டீங்க இல்லையா, அது பக்கத்துலேயே போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது ஒரு செட்டுங்க, கால் சைடு இது ஒரு செட்டுங்க. புரியுது. அப்படியே புட் சைடு இது ஒரு செட்டுங்க. லாட் சைஸ் தனியாக வந்துடுது, அடுத்தடுத்த கேட்டகரி தனியாக வந்துடுதுங்க. இல்லை ஹிஸ்ட்ரியில் பார்க்குறதுக்கு அங்கே கொண்டு வர முடியுமா? இல்லை, ஹிஸ்ட்ரியில் வந்து இப்போதைக்கு நம்ம ப்ரிவியூ டேஸ்க்கான 1 டே மட்டும் தான் அங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, நெட்டை வந்து கால் போட்டு மட்டும் தான் நம்ம கொண்டு வரோங்க. ஓகே, அதுவும் கொண்டு வர முடியாது இல்லை, உங்களுக்கு வந்து டேட்டா வந்து நிறைய வரும் உங்களுக்கு. சார் எனக்கு ஒரு டவுட் கேட்டேன். சொல்லுங்கள் சார். 30 லைவ் வைங்க சார். அதுல எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் காலம் வரைக்கும் புரிஞ்சிருச்சு. இந்த எக்ஸ்பீரிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அது மட்டும் பிரீஃப் எனக்கு புரியுது. ஆனா அதுக்கப்புறம் நம்மள அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப குழப்பமா இருக்கு. ஓகே, ஜென்ரலாக வேணா இதை பற்றி ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுமா சார்? பண்ணிடுங்க. ஓகே ஓகே. பட் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்கேனரை வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம். அதில் அதிகமான ஓய் எந்தெந்த சிம்பிள் வருதோ அது எல்லாமே டாப்பில் கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு யூசர் பண்ணலையே டாப்பில் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். சிம்பிளோட நேம், எல்டிபி ப்ரைஸ், சேஞ்ச் பர்சன்டேஜ், இது வந்து நார்மல் பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். எவ்வளோ பர்சன்டேஜ் பாசிட்டிவில் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் நெகட்டிவில் இருக்குதுன்னு சொல்லி நார்மல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கும் அடுத்து என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி ஓஏ உள்ளே எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே குமுலேட்டிவ் ஓஏயோ எல்லாம் கொண்டு வந்துடலாம். இந்த நெட் ஓஏக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஓஏ இருக்குது, காலோட ஓஏ இருக்குது, புட்டோட ஓஏ இருக்குது. இது மூணும் சேர்ந்து தான் இந்த நெட் ஓஏ இருக்குங்க. இந்த நெட் ஓஏ பார்க்கறத விட பர்சன்டேஜ் தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாட் சைஸ் வந்து மாறிக்கிட்டே வரும். கான்டாக்டாக பார்க்கறத விட நீங்கள் பர்சன்டேஜாக பார்க்கும்போது அது ஒரு ஈவனாக இருக்கும். இப்போ இது எடுத்துக்காட்டு பாருங்கள், பஜாஜ் ஆட்டோ 10% தான் வந்திருக்குங்க. ஆனால் 7175 கான்டாக்ட் இருக்குங்க. இதுக்கு கீழே பாருங்கள் எஸ்ஆர்எஃப்பில் வந்து 10% வந்து இதுவும் 10% தான். ஆனால் இதோட கான்டாக்ட் பாருங்கள் 3184 கான்டாக்ட் இருக்குங்க. அதனால் பர்சன்டேஜாக பார்க்கறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அதுக்கும் அடுத்ததாக இந்த குமுலேட்டிவ் ஓஏயில் வந்துட்டு ஃபியூச்சர் கான்டாக்ட், கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் 3 வந்து பிரித்து வந்து எடுத்துகிட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா
இந்த 14,880 காண்டாக்ட் இருக்கு இல்லையா, இந்த 3 காண்டாக்டையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா இந்த கூட்டுத்தொகை உங்களுக்கு வந்துடும். ஃபியூச்சர் காண்டாக்டில் 5,011 காண்டாக்டும், கால் சைடு 6,274 காண்டாக்டும், புட் சைடு 3,595 காண்டாக்டும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதிலேருந்து நம்ம வந்து ஸ்டடி பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, எந்த ஒரு செக்மெண்ட்டில் அதிகமாக உள்ளே வராங்கன்னு பார்க்குறோம். ஒன்று ஃப்யூச்சரில் அதிகமாக உள்ளே வராங்களா, கால் சைடு அதிகமாக உள்ளே வராங்களா, அல்லது புட் சைடு அதிகமாக உள்ளே வராங்களான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துக்கணும். நம்ம என்ன பண்ண போனால் ஃப்யூச்சர் காண்டாக்டை வந்து அவாய்ட் பண்ணிட்டு கால் சைடு அப்படின்றது 2 தொகுதியாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று புட் சைடு, இன்னொன்று கால் சைடு. அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது நமக்கு வியூ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள், இதுக்கு மேலே வந்து எம்சிஎக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். கால் சைடு 4,875 காண்டாக்ட் கிரியேட் பண்ணவங்க ஏன் புட் சைடு வெறும் 576 காண்டாக்ட் மட்டும் கிரியேட் பண்ணுறாங்க? இதே நேரத்தில் பாருங்கள், ஃப்யூச்சரில் வந்து ஷார்ட் கோடிங் தான் பண்ணியிருக்காங்க. 1,254 காண்டாக்ட் ஷார்ட் கோடிங் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃப்யூச்சர் காண்டாக்டில் இருந்து இது பையா செல்லான்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதேமாதிரி புட் கால் ரேஷியோ பார்க்கும்போது கால் சைடு அதிகமாக இருக்கிறதுனால எம்சிஎக்ஸோட ஏற்றம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பையர் செல்லர் குவான்டிட்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த பையர் செல்லர் குவான்டிட்டி எதிலேருந்து கொண்டு வரோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒன்று ஈக்விட்டி செக்மெண்ட்டா, அல்லது ஆப்ஷன் செக்மெண்ட்டா, அல்லது ஃபியூச்சர் செக்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி இருக்குங்க. இந்த பையர் செல்லர் குவான்டிட்டி வந்து ஃபியூச்சரோட செக்மெண்ட்லேருந்து நான் கொண்டு வந்திருக்கேன். செல்லர் அதிகமாக இருக்கும்போது இந்த ஃப்யூச்சர் கான்ட்ராக்டில் ஷார்ட் அதிகமாக க்ரியேட் பண்ணுறாங்கன்றதை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு டைம் நான் சொல்லுவேன், கால் சைடு ஓஏ அதிகமாக இருக்கும்போது நமக்கு ஃப்யூச்சர் கான்ட்ராக்டில் செல் குவான்டிட்டி அதிகமாக போட்டால் அந்த சிக்னல் வந்து நமக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். வின்னிங் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம அதுக்கும் அடுத்ததான் நம்ம பார்த்தோன்னாக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். எவ்ரிடே நம்ம வந்து ஜிமீட்லேயே பார்த்தீங்கன்னா நான் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ட்ராயிங் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு, ரெசிஸ்டன்ஸ் செல் கால் கிடச்சிதுன்னா ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்கும்போது செல் பண்ணுங்கள், பை கால் கிடச்சிதுன்னா சப்போர்ட் பக்கத்தில் இருக்கும்போது பை பண்ணுங்கள். சென்டர் பாயிண்டில் இருந்துன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், ரீஎன்ட்ரிக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாருங்கள், உங்களுக்கு 10,300 ரெசிஸ்டன்ஸ் ஆகும். சப்போர்ட் பாருங்கள் 9,000 வந்து சப்போர்ட்டாக இருக்குங்க. கால் சைடு பாருங்கள் 653 காண்டாக்டும், புட் சைடு பாருங்கள் 378 காண்டாக்ட் இருக்குது. அப்போ கால் சைடு தான் அதிகமான காண்டாக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் கூட ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க, ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்கும். கால் சைடு பாருங்கள் 281 ரூபாய்க்கு க்ரியேட் பண்ணுறாங்க. இதுதான் நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனிக்கணுங்க. புட் சைடு பாருங்கள் வெறும் 40 ரூபாய்க்கு தான் ஓஏ க்ரியேட் பண்ணுறாங்க. புட் சைடு இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும்போது 378 காண்டாக்ட் தான் அதிகமான ஓஏ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரைஸில் பண்ணியிருக்காங்க? 40 ரூபாயில் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கால் சைடு பாருங்கள் 653 காண்டாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரைஸில் பண்ணியிருக்காங்க? 281 ரூபாயில் பண்ணியிருக்காங்க. அப்போது 10,300க்கு மேலே போகாத வரைக்கும் இந்த 281 ரூபாயும் ரைட்டருக்கு ப்ராஃபிட் இந்த மந்த்து. ஓகேவா சார்? அந்த ரைட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நம்ம வந்து சிக்னலை வந்து க்ரியேட் பண்ணுறோம். அப்போ இதில் வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். அப்போ எம்சிஎக்ஸ் கீழே இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்சிஎக்ஸ் வந்து கீழே இறங்கலாம், அல்லது இந்த மந்த்துக்குள்ளே 10,300க்கு மேலே போகாமல் இருக்கலாம். ஏன்னா 281 ரூபாய்க்கு வந்து கால் வந்து ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. புட் சைடு பார்த்தீங்கன்னா வெறும் 40 ரூபாய்க்கு தான் இருக்குது. அப்போ வந்து புட் சைடு இப்போ ப்ரைஸ் கீழே இறங்குச்சுன்னா புட் ரேட்டுக்கு வந்து லாஸ் வந்துடுமே சார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆனால் புட் சைடு லாஸ் வராதுங்க. ஏன்னா 9,000ன்றது ரொம்ப லாங்கில் போயிட்டு அவுட் ஆஃப் மணியில் போய் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போது ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்தாலும் கூட இந்த 40 ரூபான்றது 42 ரூபா 43 ரூபா போகிற மாதிரி ஒரு பில்டப் பண்ணாலும் கூட ப்ரீமியம் கரையும் போது 30 ரூபா 28 ரூபா 25 ரூபா டக்குன்னு ப்ரீமியம் கரைஞ்சிடும். அப்போது கால் சைடு புட் சைடு வந்து ஓஐ எவ்வளோ வராங்கன்றது எந்த அளவுக்கு பார்க்குறோமோ அந்தளவுக்கு என்ன ப்ரைஸில் உள்ள வராங்கன்னு பார்க்கணும். ஸோ அப்போ தான் நம்மளோட வின்னிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே சார். இதில் இன்னொரு கான்செப்ட்னா ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸ் சேமா இருக்குல்ல சார்? சம்டைம்ஸ் இப்போ நம்ம அதே கண்டென்ட் தான், 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து சூப்பரான கண்டென்ட் தான். நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் சேமாக இருக்குது, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேமாக இருக்குல்ல, எந்த ஒரு தப்புமே கிடையாதுங்க. இப்போ இந்த இடத்தையே நம்ம ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கலாமே. இப்போது 10,300 கால் சைடும் அதே 10,300 புட்டு ரெண்டும் சேமாக இருந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க. கால் சைடு அதிகமாக இருந்தால் தானே நம்ம பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ண, ஒன்று 10,300 ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிட்டு மேலே போகணும், அல்லது 10,300 புட் சைடு வந்து பிரேக் ஆகிட்டு கீழே வரணும். 2 விஷயம் தான் நடக்கணும் இல்லையா? அப்போது கால் சைடு வந்து ரைட்டர் ரொம்ப அதிகமாக இருந்தாங்கன்னா அப்போ மேலே பிரேக் ஆகிட்டு போகாதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ரைட்டர் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்காங்க. புட் சைடு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது எப்படி எடுத்துக்கலாம்? இந்த சைடு வந்து உடச்சிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். கீழே அதானிலேயே இருக்கே சார். அதானி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஏன்னா அந்த அதானி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தீங்க. கரெக்டு. இப்போ அதானியில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
2300 2300 வந்து சேமாக இருக்குங்க. நம்ம கால் first line சைடு பார்த்தா பார்த்தாலே கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு set ஆயிட்டாங்க சார். 3400 கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். புட் சைடு வந்து வெறும் 1000 கான்ட்ராக்ட் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரவுண்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்போ என்ன பண்ணலாம், 2300 பிரேக் ஆகிட்டு கீழே வரும்ன்றதை எடுத்துக்கலாம். ஏன்னா ரைட்டர் வந்து கால் சைடு தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ காலையில் வந்து அதானியன்ட்டு வந்து நல்ல பாசிட்டிவாக போயிட்டு ஒரு ரெக்கவர் ஆனதுனால இது வந்து 68 ரூபாங்க. காலையில் பாசிட்டிவாக நல்லா மேலே போயிட்டு இருக்கும்போது நீங்கள் கிராஃப் எடுத்து பாருங்கள், இது வந்து 70 ரூபாய்க்கு மேலே இருந்திருக்கும். ஆமா அதிகமாக தான் இருந்துச்சு சார். நீங்க ஆமாம் 70 ரூபாய் 75 ரூபாய்க்கு மேலே இருந்திருக்கும். அப்போது ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாதுங்க. எந்த சைடு ஹையஸ்ட் ஓய் இருக்காங்களோ அந்த சைடு மேலே போகிற மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பில்டப் கொடுத்தாலும் கூட காலையில் ஒரு மூமெண்ட் நல்லா மேலே போயிட்டுருக்குனாக்க 12:30 மணிக்கு மேலே யூரோப்பன் மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு ஈவினிங்காக வந்து ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த பிரீமியம் வந்து கரைஞ்சிடும். அப்படி தான் அதான் இன்டர்ல நடந்தது. இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் டேஸில் அதான் நடந்துச்சு. ஆமாம் சார், அதில் அந்த மேலே போயிட்டு அந்த ப்ரைஸ்லேருந்து தான் ஃபால் ஆக ஆரம்பிச்சது. ஆமாம், நம்மளை பொறுத்தவரைக்கும் ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருந்தால் நமக்கு வந்து ஹாப்பி தான். ஏதாவது ஒரு பக்கம் உடச்சிட்டு போகணும். 2300 பிரேக் ஆகிட்டு மேலே போகணும், அல்லது 2300 பிரேக் ஆகிட்டு கீழே வரணும், புட் சைடு கீழே வரணும். அப்போ எந்த சைடு ஹையஸ்ட் ரைட் இருக்காங்களோ அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா. ஒரு ரைட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன ஃபீல் பண்ணுறாரு, 2300க்கு மேலே போகாதுன்னு ஃபீல் பண்ணுறாரு. அதனால தான் கால் சைடு அதிகமாக கிரியேட்டிங் கொடுக்குறாங்க. 2300 பிரேக் ஆகிட்டு புட் சைடு வந்து பிரேக் ஆகுன்றதுனால தான் அங்கே ரொம்ப கம்மியான ரேட் இருக்காங்க. சார் அப்போ இப்போ இங்கே நம்ம பார்க்குற சேம் சினாரியோ அப்படியே தாங்க சார். இப்போ கால் சைடு அதிகமாக இருக்குது, புட் சைடு கம்மியாக இருக்கணும் போது நம்ம வந்து ஆப்வியஸ்லி இப்போ கீழே தான் புட் சைடு தான் ஒர்க் போகுதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே பை குவான்டிட்டியோட செலக்ட் பண்ணி ஜாஸ்தி ஆனாலும் சரி கீழே தான் ஒர்க் போகுதுன்னு பார்க்குறோம். ஆமாம், அதே தான் இங்கே பாருங்கள் எல்லா கண்டென்ட்டுமே நல்லா மேட்ச் ஆகிருக்கு. நமக்கு அதானி எண்ட்டில் எல்லாமே மேட்ச் ஆகிருக்கு. புட் கால் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது கால் சைடு ரொம்ப அதிகமாக இருக்காங்க. பையர் செல்லர் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரவுண்டாக எடுத்துட்டிங்கன்னா பையரை விட 200% வந்து செல்லர் அதிகமாக இருக்காங்க. 199%. அதேமாதிரி கால் சைடு பார்த்தா கிட்டத்தட்ட 3300 சம்திங் இருக்குது. புட் சைடு வந்து வெறும் 1000 தான் இருக்குது. ஓகே. ஆனால் இப்போ இங்கே பார்த்து இந்த நம்ம கால் டுடே இந்த புட் டுடே பார்க்குற அப்ளிகேபிள் தான் இங்கேயும் பண்ணலாம் சார். ஓஏசியும் ஓஏபியும். ஆமாம் கண்டிப்பாக. இப்போ நம்ம ஆனால் இந்த இது வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த எல்டிபியும் ஆட் பண்ணிக்கணும் கூட சேர்ந்து. ஆமாம், எல்டிபி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது. எல்டிபி சேர்த்துக்கும் போது நமக்கு நல்லது. அதனால தான் இந்த இடத்துல எல்டிபி கொடுத்துருக்கேன். அது எந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகுனா 2300 கால் புட் ரெண்டும் ஒரே சேமாக இருக்குது சார். அப்படிங்கும்போது கால் சைடு வந்து ரெசிஸ்டன்ஸும் அதே தான், புட் சைடு சப்போர்ட்டும் அதே தான். அப்படிங்கும்போது எந்த சைடு ஹையஸ்ட் இப்போ ப்ரீமியம் இருக்குதுன்னு பார்க்கணும். ஹையஸ்ட் ப்ரீமியம் இருக்கிற இடத்துல ரைட்டர் அதிகமாக இருந்தாங்கன்னா அது நமக்கு வந்து நல்லா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா எப்போவுமே ரைட்டரு அதிகமான ப்ரைஸுக்கு வந்து செல்லிங் கொடுக்கறது தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போ எந்த சைடு வந்து அதிகமான ப்ரைஸ் இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு வந்து எம்சிஎக்ஸு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள் 251 ரூபாய்க்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. புட் சைடில் சப்போர்ட் பாருங்கள் வெறும் 40 ரூபாய்க்கு தான் வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த 40 ரூபாய்க்கு ரேட்டிங் கொடுத்துருக்கீங்க ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. கால் சைடு வந்து அதிகமாக இருக்குது. அதான் ஒரு ரைட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு ரைட்டர் வந்து அதிகமான ப்ரைஸ் இருக்கும்போது தான் செல்லிங் கொடுப்பாரு. ஒரு பையர் தான் என்ன பண்ணுவோம், கம்மியான ப்ரைஸ் எங்கே இருக்குது, கம்மியான பிரீமியம் எங்கே இருக்குது, அதில் தான் வந்து பையர் போய் உள்ளே போடுவாங்க. அதிகமான பிரீமியம் எங்கே இருக்கோ அங்கே தான் போய் ரைட்டர் உள்ளே போடுவாங்க. இதை நீங்கள் வந்து எவ்ரிடே நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் யூஸ் பண்ணலாம். நிஃப்டியில் பெரும்பாலும் காலையில் ஓப்பன் ஆகும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் வந்து ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸாக தான் பெரும்பாலும் மேட்ச் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், எந்த பக்கம் வந்து அதிகமான பிரீமியம் இருக்குதுன்னு பார்க்கணும். அதாவது ரைட்டர் அங்கே தான் அதிகமாக உள்ளே வருவாங்க. அப்போது பிரீமியம் எந்த சைடு கம்மியாக இருக்கோ அந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கும் பட்சத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டும் ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கும்போது நம்மளால் சரியாக முடிவு எடுக்க முடியலையே சார் அப்படின்னா பிரீமியம் எது வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அந்த பக்கம் தான் பிரீமியம் கரைக்க வேண்டிய சூழ்நிலை மார்க்கெட்டுக்கு ஏற்படுது. எந்த சைடு பிரீமியம் அதிகமாக இருக்கோ அந்த பிரீமியத்தை கரைக்க வேண்டிய சூழ்நிலை மார்க்கெட்டுக்கு ஏற்படுதுங்க. இந்த 251 ரூபா இருக்குது இல்லையா, இந்த ப்ரைஸை எக்ஸ்பைரிக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குதுன்னு பாருங்கள். அதோட இந்த 251 வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன பிரீமியம் வருதோ எவ்ரிடே அதை வந்து கரைக்கணும். அதுதான் டைம் எல்லாம். ஒவ்வொரு நாளும் அவ்வளோ பாயிண்ட் வந்து கரைச்சிக்கிட்டே வரணும். மார்க்கெட்டு ஏறுது இறங்குது சைட்வேஸில் போகுது. இது இல்லாமல் எவ்ரிடே அந்த டைம் வேல்யூ வந்து கரைஞ்சிக்கிட்டே வந்தாகணும் உங்களுக்கு. எதை டிவைட் பண்ணுன்னு சொன்னீங்க சார்? சார் இந்த 251 ரூபா நீங்கள் எடுத்துக்கோங்க சார், பிரீமியம் எடுத்துக்கோங்க சார். அதாவது ஆப்ஷன் கிரிக்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியல சார், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்க 251 ரூபா இந்த ப்ரைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சனி ஞாயிறு லீவ் இல்லாமல் ஒர்க்கிங் டேஸில் வந்து எத்தனை நாள் இருக்குது, எக்ஸ்பைரி இன்னும் எத்தனை நாள் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ 10 நாள் இருக்குது அப்படின்னாக்க அந்த 10 வந்து 81 ரூபாயில் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பாயிண்ட் வருதோ அவ்வளோ பாயிண்ட் ஒவ்வொரு நாளும் வந்து டைம் வேல்யூ கரையும். ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் மெத்தடுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆப்ஷன் கிரிக்ஸ் எனக்கு புரிஞ்சிக்க முடியல சார், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிம்பிளான ட்ரிக்ஸ் சார். இப்போ அப்போ நம்ம இப்போ இந்த அனலைஸ் பார்த்துட்டு நம்ம ஃபுட் சைட் போகிறோம், ஃபுட் பை பண்ணிட்டோம்னா இந்த ஓஏசி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படிதானே?
ஆமாம், நீங்கள் அது எப்போவுமே பார்த்தீங்கன்னா சாமாவ எது வந்து ஸ்ட்ராங்கான சிக்னல் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், எது வீக்கான சிக்னல் எக்ஸிட் ஆகிடலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ காலையில் 10% இருக்கும்போது நம்ம என்ட்ரி எடுக்கணும். இது காலையில் மினிமம் 10% இருக்கணும். மினிமம் இந்த காண்டாக்டாக பார்க்கும்போது 4000 காண்டாக்ட் உள்ளே இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்து செலக்ட் பண்ணுறோம். இப்போ 4000 காண்டாக்ட் இருக்கும்போது நம்ம எடுக்கிறோம்னா, நம்ம அதிலேருந்து என்ன பண்ணுறோம், இந்த காண்டாக்டையும் இந்த டிஸ்டன்ஸில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட காண்டாக்டையும் நம்ம வந்து ட்ராக் பண்ணிகிட்டே வரோம். நமக்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட காண்டாக்டும் இங்கே இருக்கிற காண்டாக்டும் குறையக்கூடாது. எவ்ரி 1 மினிட் அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு இப்போ 4000 இருக்குன்னா 4100, 200, 300, 500 இந்தமாரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்ததுன்னா நல்ல சிக்னல் நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம், வெயிட் பண்ணலாம், பொசிஷன் வந்து வெயிட் பண்ணலாம். எப்போ உங்களுக்கு ஒரு 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 200, 300 காண்டாக்ட் வந்து ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்களோ அப்போவே நம்ம வந்து உஷாராகிக்கணும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸிட் பண்ணுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸிட் பண்ணுறது நல்லது. இல்லை ப்ராஃபிட்டில் இருக்குன்னா மினிமம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது நல்லது. மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்குமே காண்டாக்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுனாக்கா அது அடுத்த நாளும் அந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்குது. பெரும்பாலும் அப்படி தான் நடக்கும். நேத்து அதான் நீங்க சொல்லும்போது ஒருத்தர் லாஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண சொன்னீங்க, க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஆமாம்மா, அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆச்சு. அது அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு ஸ்மால் ட்ரேடரால் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் எக்ஸிட் ஆகிக்கலாம். அது ஒன்றும் தப்பே கிடையாதுங்க. பட் ஆனால் எல்லா ட்ரேடும் அப்படியே நடக்குமானா அப்படி நடக்காது. அதுதான் கேட்கணும். அது எப்படி இங்க ட்ராக் பண்றதுன்றதுக்கு நம்ம ஓய் தான் ட்ராக் பண்ணணும். நம்ம தான் ஓய் இப்போ சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் இல்லைங்களா, நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கும்போது ஹையஸ்ட் ஓய் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நான் வந்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிறேன் சார். ஸோ ஒரு மெமரிக்காக நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அந்தளவுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு எஃபெக்ட் போட்டு பண்ணுறதுனால தான் இப்போ சார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃப்யூச்சர்லேயே வந்து பை செல் பண்ணுறாரு. ஸோ அது அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டார். அந்தமாரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் வந்துடும் உங்களுக்கு அது. சார் சொல்லுங்கள் சார், எதோ கேட்க வந்தீங்க சார். இங்க ஓய் நம்ம கொடுத்துருக்கிறது ஓய் அண்ட் ஓய் சேஞ்ச் ரெண்டையும் ஆட் பண்ணி வருதுங்களா? இந்த இடத்துல கேட்குறீங்களா சார்? கால் டுடே இங்கே கேட்குறீங்களா சார்? நம்ம அதில் கொடுக்குற ஓய் வந்து ஏன்னா நமக்கு வந்து ஓய் டேட்டா தனியாக ஓய் சேஞ்ச் தனியான்னு சொல்லி என்எஸ்சியில் காமிப்பாங்க இல்லைங்களா? இது வந்து சேஞ்ச் இன் ஓய் தான் நம்ம கொண்டு வரோம், ஓஏ கொண்டு வரலைங்க. அப்படிங்களா? ஓஏக்கும் சேஞ்ச் இன் ஓஏக்கும் அதை தான் வந்து நம்ம முன்னாடியே சாரும் நானும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓஏக்கும் சேஞ்ச் இன் சாரி, நான் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். அதாவது நீங்கள் ஓஏ பார்க்கறத விட ஏன் சேஞ்ச் இன் ஓஏ பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஓஏ பார்க்கும்போது ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் சாதாரணமாக பிரீமியம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இது பாருங்கள், இப்போ எம்சிஎக்ஸில் 281 ரூபாய்க்கு உள்ளே வந்திருக்காங்க சார். ஓகேங்களா. இந்த 281 ரூபாய்க்கு இன்றைக்கி உள்ளே வராங்க அப்படின்னாக்க, இதே வந்து எக்ஸ்பிரி ஃபஸ்ட்டு டேவில் வந்து இது 300 ரூபாய்க்கு இருந்திருக்கலாம். ஓகேங்களா. எக்ஸ்பிரி முடிச்சுட்டு நியூ மந்த் கான்ட்ராக்டில் ஃபஸ்ட் டே வந்து 300 ரூபாய்க்கு இருந்திருக்கலாம். அப்போது ஓஏ வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பார்க்கறத விட ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஓஏ நியூவாக க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பிரீமியத்தில் க்ரியேட் பண்ணுறாங்கன்றது பாருங்கள். இப்போ எம்சிஎக்ஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 281 ரூபாய்க்கு 653 கான்ட்ராக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அல்லது அதானி எண்ட்டில் பாருங்கள் கிட்டத்தட்ட 3400 கான்ட்ராக்ட் வந்து 68 ரூபாயில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்த ஓஏ வந்து எங்கே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, 100 ரூபாயில் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. அப்போ வந்து நெட் ஓஏயை பார்க்கும்போது அவங்க வந்து 100 ரூபாயில் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம்னா நெட் ஓஏ அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அவங்க க்ரியேட் பண்ணது 100 ரூபாயில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து 100 ரூபாயில் இருக்குங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ 68 ரூபாங்கிறது 70 ரூபா, 78 ரூபா, 88 ரூபா, 98 ரூபா வரைக்கும் கூட இது வந்து மேலே போயிட்டே இருக்கும். நாம் என்ன நினைப்போம், ஐயோ ஓஏ ஒர்க் ஆகலைன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஓகேங்களா. அதாவது நெட் ஓஏ பார்க்கறதுக்கும் சேஞ்ச் இன் ஓஏ பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நெட் ஓஏ வந்து ஒரு 2-3 டேஸ் பிஃபோராக என்ன பண்ணியிருப்பாங்க, 100 ரூபாய்க்கு கூட க்ரியேட் பண்ணியிருக்கலாம். இப்போ 68 ரூபா வந்துருச்சுங்க. இப்போ திங்கக்கிழமை உங்களுக்கு 78, 88, 98 வரைக்கும் கூட மேலே போகலாம். அப்போ நாம் வந்து என்ன பண்ணோம்னாக்க கால் சைடு ஓஏ அதிகமாக இருக்குது ஆனால் ப்ரைஸ் மேலே தானே போயிட்டுருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். இப்போது நம்ம சேஞ்ச் இன் ஓஏ மட்டும் கொண்டு வரும்போது ஒவ்வொரு நாளும் எவ்வளோ சேஞ்ச் இன் ஓஏ வந்து எந்த ப்ரைஸில் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த 3400 கான்ட்ராக்டும் ஒரு தோராயமாக ஒரு 68 ரூபா டு 75 ரூபாய்க்குள்ளே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், சார் இந்த ஒரு 3400 கான்ட்ராக்டும் ஒரு 70 ரூபா ரேஞ்சுக்கு மேலே போனால் இந்த ஆப்ஷன் ரேட்டுக்கு லாஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து சேஞ்ச் இன் ஓஏ வித் அன்னைக்கான எல்டிக்யூ ப்ரைஸ் மட்டும் நம்ம வந்து கொடுக்குறோம். நெட் ஓஏ கன்சிடர் பண்ணோம்னாக்க நம்ம அதுக்கு ஸ்ட்ரைக் வைஸ் ஸ்ப்ளிட் கிடைச்சிச்சுனாக்கா நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெட் ஓஏ வந்து அதுக்கு வந்து எஃபெக்ட் வந்து கம்மி. ஏன் எஃபெக்ட் கம்மின்னா, இப்போ இந்த மந்த்தே என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கரெக்ட். 3 மந்த்துக்கான கான்ட்ராக்ட் நமக்கு வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கரண்ட் மந்த்தில் பண்ணுவாங்க. சில பேர் வந்து சேஃப்டியாக நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் போய் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் உங்களுக்கு 100 ரூபா 150 ரூபாய்க்குலாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க.
அப்போ நம்ம நெட் ஒய் இப்போ அதே மாதிரி நமக்கு ஸ்ட்ரைக்லையும் பண்ணி நம்ம இங்கே தான் எக்ஸ்பைரி போட்டுருவோம் இல்லையா? ஆமாம், எக்ஸ்பைரி கொடுத்துருக்கோமே, நம்ம எக்ஸ்பைரி கொண்டு வந்துருக்கோம். ஆமாம். ஓகே ஓகே. இது பையர் செல்லர் குவான்டிட்டி போடுறோம் இல்லைங்களா? அது வந்து ரீட்டைலரோடது. இல்லை, பையர் செல்லர் குவான்டிட்டி ரீட்டைலரோடது ஆப்ரேட்டருது அப்படியே தான் தனித்தனியாக கிடையாதுங்க. உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரோட பையர் செல்லர் குவான்டிட்டி. இது வந்து ஈக்விட்டியோட பையர் செல்லர் குவான்டிட்டியும் உள்ள, கால் ஆப்ஷனோட பையர் செல்லர் குவான்டிட்டி, புட் ஆப்ஷனோட பையர் செல்லர் குவான்டிட்டி 4 வந்து நம்மளால் பிரிக்க முடியும். இதில் நான் கொடுக்கறதே ஃபியூச்சரோட மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இங்கே வர டேட்டா எல்லாமே ஃபியூச்சரோட ஆப்ஷனோட டேட்டா தான், ஈக்விட்டி டேட்டா வராது. இப்போ பிஃபோர் வந்து ஒரு பிரதர் கேட்டிருந்தார் இல்லைங்களா, எங்களுக்கு ப்ரீவியஸ் டேட்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் நான் இந்த மந்த் ஃபுல்லாக நான் வந்து கொண்டு வரேன். இந்த மந்த் ஃபுல்லாக அது ரீசன் என்னன்னா எங்களுக்கு ஸ்விங் அதில் எடுக்கலாமான்னு பார்க்கலாம். கம்பேரிசன் பார்க்குறப்ப கண்டினியூஸாக ஓய் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா கம்பேரிசன் நம்ம ஸ்விங்குக்கு யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு எப்படி டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இன்னும் ஒரு 5 நாளைக்கான டேட்டா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஸோ அப்போ டிஸ்கஸ் பண்ணக்கல அந்த ஸ்விங் ட்ரேடை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கரெக்ட். அப்போ நம்ம பண்ணோம். இப்போ வந்து டேட்டா வந்து 3 நாளைக்கு தான் இருக்குது. டேட்டா ஒரு 10 days நம்ம வந்து வரட்டும். அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸ்விங்குக்கு மட்டும் கொஞ்சம் கைட் பண்ணுங்க. இது வந்து ஸ்விங்குக்கு வந்து பண்ணலாம் சார். பை கால் எப்பெல்லாம் வருதோ அதை வந்து ஈக்விட்டியில் நீங்கள் வந்து வாங்கி ஹோல்டு பண்ணலாம். செல் கால் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. டேட்டா அடிப்படையில் பை கால் வருது இல்லையா, அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈக்விட்டியில் வாங்கி நீங்கள் ஹோல்டிங் வைக்கலாம். சார் சார் சொல்லுங்கள் சார். சார் ஒன்றும் இல்லை, இப்போ ஓஐ வந்து கால் சைடு அதிகமாக இருக்கும்போது நம்ம புட் எடுக்கிறோம் சார். அது சப்போஸ் எவ்வளோ குவான்டிட்டி குறையும் போது நம்ம எக்ஸிட் ஆகணும் சார். இப்போ 5000 இருக்குன்னு சார் கால் சைடு குவான்டிட்டி. ஓகே சார். 5000லேருந்து ஒரு 100 ஏறும்போது நம்ம 100 குறையும் போதே வெளியே வந்துடணும், இல்லை 200 குறையும் போது எவ்வளோ குவான்டிட்டி இது ஆகும்போது? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சார், எவ்ரி 1 மினிட்டுக்கு ஒரு டைம் அப்டேட் கொடுக்கும்போது ஒரு 100 கான்டாக்ட் ப்ளஸில் போதும் மைனஸில் போதும் சாதாரணமாக இருக்கும். ஓகே, ஒரு 100 கான்டாக்ட் ப்ளஸில் போதும் மைனஸில் போதும் சாதாரணமாக இருக்கும். நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் 4000 கான்டாக்டுக்கு மேலே போன வட்டி தான் எடுக்கிறோம். அப்போ 4000-5000 கான்டாக்ட் வருதுன்னா அதில் ஒரு 500லேருந்து ஒரு 1000 கான்டாக்ட் வெளியில் போச்சுன்னா அது வந்து அந்த கால் வந்து ஃபெயிலியர்னு எடுத்துக்கலாங்க. அதுக்கு மேலே அந்த கால் நம்ம அந்த ட்ரேடில் இருக்க வேண்டாங்க. சரி, இப்போ ஒன்றும் இல்லை, 100-200 குறையும் போதே வெளியே வந்துட்டு அந்த மாதிரி இருந்தாலும் சேஃப் தான். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் ஒரு 100 கான்டாக்ட் உள்ளே வரதும் வெளியே போகிறதும் அது நார்மலாக தான். ஏன்னா எவ்ரிடே அந்த இன்ட்ராடே பிளேயர் இருக்காங்க இல்லையா, இன்ட்ராடே பிளேயரில் வந்து ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. டக்குன்னு உள்ளே வருவாங்க, ஒரு பாயிண்ட் கிடைச்சா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த நிமிஷம் பார்க்கும்போது ஒரு 100 கான்டாக்ட் அதிகமாக இருக்கும். அடுத்த நிமிஷம் பார்க்கும்போது ஒரு 50 கான்டாக்ட் கம்மியாகலாம் அல்லது இன்க்ரீஸ் ஆகலாம். சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். 100 கான்டாக்ட் நம்ம வந்து பேனிக் ஆகுது இல்லைங்க. ஆனால் ஒரு 500 to 1000 கான்டாக்ட் வந்து சேஞ்சஸ் ஆகுதுன்னா அப்போ நம்ம இருக்கிற ப்ராஃபிட்ல இருந்தால் இருக்கிறத புக் பண்ணிக்கலாம். அப்படி லாஸில் இருந்தாலும் நம்ம எக்ஸிட் ஆகுது. 100 கான்டாக்ட் ஓடி பண்ணிக்க தேவையில்லைங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. நீங்கள் சார் இண்டெக்ஸ்க்குனா எப்படி சார்? இண்டெக்ஸ்னா எப்படி? இண்டெக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். ஏன்னா இண்டெக்ஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக வரும். இண்டெக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 50,000 கான்டாக்ட் நீங்கள் எடுத்துக்கணும். நிஃப்டிலாம் உங்களுக்கு 50,000 கான்டாக்ட் எடுத்துக்கலாம். ஓகே. பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கான்டாக்ட் எடுத்துக்கலாம். 50,000 சார்? ஏன்னா அது நிஃப்டியில் உங்களுக்கு ரொம்ப கான்டாக்ட் ரொம்ப அதிகம். அது எப்பவுமே உங்களுக்கு காலையில் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு லட்சத்துக்கு மேலே போயிடும். ஓகே. ஆனால் பேங்க் நிஃப்டி அவ்வளோலாம் வராதுங்க. 10,000லேருந்து ஒரு 20,000 கான்டாக்ட் 50,000 கான்டாக்ட் உள்ள தான் நெட்டாக டோட்டலாகவே இருக்கும். ஆனால் எக்ஸ்பைரி கிட்ட வர இதுலேயும் லேக்ஸ் கணக்கில் வரும் சார். பேங்க் நிஃப்டிலுமே லேக்ஸ்ல வருதே சார். அது எக்ஸ்பைரி கிட்ட வர வரும். ஓஹோ, ஓகே. ஃபர்ஸ்ட் வீக்கு, செகண்ட் வீக்கு, தேர்ட் வீக்கில் கூட வராதுங்க. 4th வீக்கில் வரும் லேக்ஸ். ஓகே, ஓகே சார். இப்போ ஓய் எங்கிட்ட அதிகமா இருக்கோ அந்த சைடு தான் கலரிங் ஆகும்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தா 2 சைடுமே கலரிங் ஆயிருக்குங்க. இல்லை, இது வந்து ஓஏ எந்த சைடு அதிகமாக இருக்குன்றது 2 சைடுமே மினிமம் 4000 கான்டாக்ட் வந்துச்சுனாக்கா இது வந்து கலர்ஸ் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டும். மினிமம் 4000 கான்டாக்ட்டுங்க. எப்படி எனக்கு இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆனால் ஒன்று தானே கலரிங்கில் இருக்குது, சி மட்டும். ஆமாம், புட் சைடு வந்து 2734 கான்டாக்ட் தாங்க இருக்குது. ஓகே. இப்போ அது 4000 வந்துச்சுன்னா இதுலேயும் கலர் வருங்களா? இதுலேயும் கலர் வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு என்ன அந்த 2 சைடு கலர் வேணும். ஏன் கலர் வேணும்னா அப்போ உங்களுக்கு என்ன அர்த்தம் ஆகுது, இப்போ கெயிலில் பாருங்கள், நீங்கள் சொன்ன அதே எடுத்துக்காட்டு வீடியோக்கே வந்துடும். இப்போ கால் சைடு வந்து 5000 சம்திங் இருக்குது, புட் சைடு 4000 சம்திங் வந்துருச்சுன்னா பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது, ரெண்டுமே நேரோவாக இருக்குங்க. அப்போ 2 சைடு இருக்கிறாங்க. அப்போ அதை நீங்கள் கிட்டத்தட்ட நியராக இருந்துச்சுனாக்கா நமக்கு அப்படி வந்துருது. ஆமாம், அப்படி நியராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணுன்னாக்கா நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையலுக்கு அதில் எந்த ஒரு யூஸும் கிடையாதுங்க. ஆனால் ஆப்ஷன் ரைட்டராக இருந்தாக்கா 2 சைடுமே நீங்கள் ரைட்டிங் கொடுக்கலாம். அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு கேளுங்க. பாருங்க, உங்களுக்கு 180ல் கால் சைடு அதிகமான ரேட் இருக்காங்க, 170ல் புட் சைடு ரொம்ப அதிகமான ரேட் இருக்காங்க.
ஓகே 180 டு 170 இந்த 10 பாயிண்ட்டுக்குள்ளே குறைஞ்சபட்சம் 1 or 2 டேஸ் வந்து அந்த 10 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கலாம். அந்த லாஸ்ட்ல சிம்பிள் போட்டிருக்கீங்களா? அதானங்க சார் சிம்பிள் பர்சன்டேஜ் சேஞ்சுன்னு 2 இது போட்டிருக்கீங்களா? இது உங்களுக்கு அது 210 ஸ்டாக்கில் ஒட்டுமொத்த 210 ஸ்டாக்கில் கெய்னர் என்ன எவ்வளோ ஸ்டாக் போகுது, லூசர் எவ்வளோ ஸ்டாக் போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே அப்படி பார்க்கும்போது இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் டேஸில் வந்து லூசர் தான் அதிகமாக போயிருக்குங்க. ஆ ஆ ப்ளஸில் அந்த எவ்வளோ எம்டபிள்யூஎன் சார் சார் மார்க்கெட் வைடு பொசிஷன் லிமிட் எம்டபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வைடு பொசிஷன் லிமிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதானி என்ட்ரில் பார்த்தீங்கன்னா 97% வந்திருக்குங்க. 100% மேலே போச்சுன்னா அப்படின்னா இது மார்க்கெட் வைடு பொசிஷன் லிமிட்டுக்கு போயிடும். அதாவது நாளைக்கு வந்து F&O பேன் பீரியடுக்குள்ளே போயிடுங்க. நாளைக்கு இதே ட்ரேட் பண்ண முடியாது. 100க்கு மேல 100க்கு மேலே 100க்கு மேல போயிடுச்சுன்னா வந்துச்சுன்னா ஆமாம் இதை நான் வந்து லைவ்லேயே ஓகே கொண்டு வந்து அலர்ட்டாக கொடுத்துருக்கேன். ஆ ஆ ஓகேங்களா? அப்போ நாளைக்கு வந்து F&O பேன் பீரியடுக்குள்ளே போச்சுன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆ ஃப்ரெஷ்ஷாக பையரோ செல்லரோ உள்ளே வர முடியாதுங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் டேஸில் ஓகே யாரெல்லாம் பொசிஷன் வாங்கி வச்சுருக்காங்களோ அவங்க அந்த பொசிஷனை மட்டும்தான் கவர் பண்ணிக்க முடியும். ஆ அப்போ நியூ கரெக்ட் ட்ரேடர் கரெக்ட் உள்ளே இப்போ வர முடியாதனால புட் சைடும் கால் சைடும் 2 சைடுமே பிரீமியம் வந்து கரைஞ்சி போகும். அதில் போய் நீங்கள் மாட்டிக்க ஐவி கூடாதுன்றதுனால ம் ஐவி எதுக்கு சார் யூஸ் பண்றாங்க? சார் ஐவி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புட் சைடு ஐவி அதிகமாக இருக்குது. எந்த சைடு ஐவி அதிகமாக இருக்கோ அந்த சைடு பிரீமியம் வந்து அதிகமாக இருக்குன்றது அதோட அர்த்தம். ஓகே பேசிக்காக அது ஐவிக்கு வந்து நிறைய அந்த அர்த்தம் சொல்லலாம். ம் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, வேகமா மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஐவி வேல்யூ உங்களுக்கு அதிகமாச்சுன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். அது ஒரு கான்செப்ட்டு. நான் ஐவி வேல்யூ பற்றி நான் உங்களுக்கு அது நிறைய டேட்டாவோட உங்களுக்கு சொன்னால் தான் உங்களுக்கு புரியுங்க. நான் நிறைய அது டேட்டா வந்து கொஞ்சம் ஆல்ரெடி ஃபோக்கஸ் சேகரித்து பண்ணுங்க. வச்சுருக்கேன். நான் அதை பற்றி ஐவி வேல்யூக்கு மட்டும் நம்ம ஒரு நாள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஆனால் இப்போதைக்கு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐவி வேல்யூ எந்த சைடு அதிகமாக இருக்கோ அந்த சைடு பிரீமியம் அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஓகே நிப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு தான் உங்களுக்கு ஐவி வேல்யூ வந்து அதிகமாக இருக்குங்க. அப்போது கால் சைடும் பிரீமியம் ஓகே அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாங்க. ஆ இப்போ புட் சைடு வந்து ஐவி வேல்யூ அதிகமாக இருக்குனாக்கா உங்களுக்கு புட் சைடு வந்து பிரீமியம் அதிகமாக இருக்குங்க. ஓகே இப்போது உங்களுக்கு ஒன்று புரியுங்க என்னன்னாக்க எந்த டயத்தில் நமக்கு லோயஸ்ட்டு பிரீமியத்தில் கிடைக்கும், இந்த இடத்துல எடுத்தாக்க நமக்கு கொஞ்சம் பிரீமியம் அதிகம் கரையாமல் ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைடு ஐவி வேல்யூ கம்மியாக இருக்கோ அந்த சைடு நமக்கு சிக்னல் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஓகே கம்மி பிரியத்தில் நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஐவி வேல்யூக்கு நிறைய கண்டென்ட் இருக்குங்க. நான் இப்போதைக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே சார் இந்த கலரிங் போட்டிருக்கீங்களா காலம் எஃப் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் காலுக்கு கொடுத்துருக்கீங்க. ம் கால்னா அது ஆப்போசிட் தானே இருக்கணும். லைக் கால் மீன்ஸ் இட் இஸ் கோயிங் டவுன். ம் இது நான் ரொம்ப சிம்பிளாக சார் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் அப்படின்னா க்ரீனாகவும் நெகட்டிவ்னா ரெட்டாக வருது இல்லையா, அந்த கண்டென்ட்டில் அப்படியே வந்து கிரியேட் பண்ணிருக்கு எல்லாமே. பாருங்கள் உங்களுக்கு சேஞ்ச் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவில் போச்சுன்னா ப்ளஸில் இருக்குது, மைனஸில் போச்சுன்னா ரெட்டில் இருக்குது இல்லையா. சேம் அதே கண்டென்ட்லாம் கொடுத்து வச்சுக்கோ. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது கலர்ஸை பார்க்க தேவையில்லைங்க. கலர்ஸ் இது என்ன சொல்லுதுன்னா கால் சைடு அதிகமான ரைட் இருக்கான்னு சொல்லுது. எந்த பக்கம் உங்களுக்கு வந்து ரைட்டர் அதிகமாக இருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். பெரும்பாலும் அப்படி தாங்க உங்களுக்கு நடக்கும். ஒருவேளை இன்றைக்கி இன்ட்ராடே அடிப்படையில் பாசிட்டிவாக போகிற மாதிரியே உங்களுக்கு க்ளோஸ் வச்சுட்டாலும் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு கேப் டவுன் வந்துடும். அல்லது ஒரு கேண்டில் ஒரு ஃப்ளாஷ் போட்டு கூட அந்த பிரீமியத்தை கரைச்சிட்டு தான் அகைன் மார்க்கெட்டை மேலே போகும். அதான் இப்போ அது எம்சிஎக்ஸ் பொறுத்தளவு பார்த்தா நம்ம அது கீழே தான் போகுதுன்னு பார்த்தோம். அப்போ வந்து அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸு அப்புறம் அதுக்கப்புறம் கீழே தானே போகுது. அப்போ வந்து க்ரீன் போட்டால் லைக் மேலே போகிற மாதிரி அர்த்தம் அதில் நம்ம ஜென்ரலாக மீனிங். அப்படி இல்லை நான் அதுதான் இது வந்து பைசல் சிக்னல் அப்படின்ற கண்டென்ட்டில் நான் எதுவுமே உள்ளே கொண்டு வரல சார். இது எல்லாமே டேட்டாவாக தான் கொண்டு வந்துடும். இது வந்து கலர் அடிப்படையில் இது பையாகும் செல்லாகுன்றது நம்ம எதுவுமே வந்து கொடுக்கலைங்க. ஸோ அதனால் அதில் வந்து இந்த இடத்துல அவர் கொடுத்துருக்கிறது காலுக்கு வந்து கிரீன் கலரு, புட்டுக்கு வந்து ரெட் ரெட் கொடுத்துருக்காங்க கலர். சார். அதே மாதிரி இங்கே பாருங்கள் எதுல ரெசிஸ்டன்ஸுக்கு அதிகமாகுதோ எஸ் இங்கே பாருங்கள் ரெசிஸ்டன்ஸுக்கும் க்ரீன் தான் கொடுத்துருக்கேன். சப்போர்ட்டுக்கு வந்து நான் எப்பவும் போல் வந்து ரெட்டு தான் கொடுத்துருக்கேன். ஓகே ஏன்னா உங்களுக்கு சேஞ்ச் பர்சன்டேஜ் என்ன வருதோ அதே கண்டென்ட்டில் உங்களுக்கு எல்லாமே வரும். பாசிட்டிவில் போச்சு அப்படின்னா உங்களுக்கு க்ரீனாகவும், நெகட்டிவில் போச்சுனால ரெட்டாக வருதுல்ல, சேம் கண்டென்ட் நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து சிக்னலாக பார்க்காம நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த சைடு ஹையஸ்ட் ஓஏ இருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட்டு ரியாக்ட் ஆகும். சார் பேசிக்கலி அது அவங்க வந்து செல்லர் சார். அது கால் கிரீன் இருக்குன்னா கால் வந்து அவங்க செல் பண்றாங்க, புட்டு ரெட்ல இருக்குன்னா அவங்க புட்டை வந்து அவங்க செல் பண்றாங்க. கரெக்ட். ஆமா நம்ம ரீட்டைலர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க கூடாது, செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க. நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே ஒரு ரீட்டைல் ட்ரேடரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா சிக்னலே நம்ம கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்க. ஒரு ரைட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த இடத்துல இப்போ எம்சிஎக்ஸில் ரைட்டர் என்ன நினைக்கிறாரு, அதானி என்ட்ரில் ரைட்டர் என்ன நினைக்கிறாரு, இப்போ கீழே வந்து ரைட்டர் என்ன நினைக்கிறாரு, இது கால் சைடும் போகாது புட் சைடும் போகாது, இது 1 or 2 3 days வந்து நேராக இழுக்க போகுதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறதுனால தான் 2 சைடு ரைட்டிங் கொடுக்குறாங்க. இப்போ எம்சிஎக்ஸில் வந்து நல்ல வந்து ஹிஸ்டாரிக்கல் நியூ ஐக்கு பக்கமாக இருக்குங்க உங்களுக்கு. எம்சிஎக்ஸில் ஃபுல்லாக மார்க்கெட் ஏறிடுச்சு, இனி மார்க்கெட்டு மேலே ஏறாதுன்னு ஃபீல் பண்ணுறதுனால தான் கால் சைடு அதிகமாக ரேட்டிங் கொடுக்குறாங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு ரைட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் அதை எடுத்துக்கோங்க சார். இந்த ரைட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் எம்சிஎக்ஸே டேட்டா எடுத்துக்கோங்க, 4875 இருக்கு. ஆமாம். ஸோ நீங்கள் வந்து க்ரீன் போட்டிருக்கீங்க. க்ரீன் போட்டால் என்ன அர்த்தம்? க்ரீன் போட்டால் நான் அர்த்தம்லாம் கொடுக்கலீங்க. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 4000 கான்டாக்ட் மேலே எலிஜிபிளாக இருக்குன்னு சார் கொடுக்குறேன். இந்த கலருங்கிறது வந்து ஒரு யூனிவர்சல் சார். இது யூனிவர்சல், சார் அதாவது ஆல் ரைட்டர்ஸ் கால் சைடு 4875 ஓஐ இருக்கு. ம். அப்ப அது என்னன்னா அவ்வளோ செல்லர்ஸ் வந்து அதிகமா அங்க இதுல இருக்கிறாங்க. பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஆமாம். அப்படித்தான் இருக்கு. இப்போ நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல ஈவன் என்எஸ்சிக்கே போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ்க்கு வந்துட்டு கிரீன் தான், புட் ரைட்டர்ஸ்க்கு வந்துட்டு ரெட் தான். எனி பிளாட்ஃபார்ம் யூ கோ அண்ட் see எனி பிளாட்ஃபார்ம், இட்ஸ் யூனிவர்சல். நானும் அதே யூனிவர்சல் மாதிரி அதே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதே தான் நம்ம இங்க போடுறோம். அது அது நம்ம மாத்த முடியாது. அது மாத்தினா இல்ல, அங்க நம்ம வந்து கன்ஃபியூஷன் வரும். நம்ம ரீட்டைலர் பை பண்ணி நம்ம அந்த ஆங்கிள் தான் யோசிப்போம் சார். நீங்க வந்து ஒரு செல்லரா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸில் வந்துடும் சார். நான் இல்ல இல்ல அந்த மாதிரி சரி, அது டிஸ்கஸ் எல்லாமே புரியுது. பண்ணேன், நீங்க சொல்ற ப்ராக்டிஸில் எல்லா வந்துடும். பாயிண்ட்டும் புரியுது. பட் அது என்ன மீனிங் கொடுக்குதுன்னு கேக்குறேன் நான். ஏன் வந்து கிரீனை நம்ம சூஸ் பண்றோம்னு கேக்குறேன். கரெக்ட். இல்லை இது நான் காலுக்கு வந்து கிரீனு, பொட்டுக்கு வந்து ரெட் டிஃபால்ட்டா வச்சிருக்காங்க சார் இங்க. அதுல ஓகே வந்து கால்ல குவாண்டிட்டி அதிகமா இருந்துச்சுனாக்கா நீங்க புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க பைக்கு. புட் சூப்பர். சைடு வந்து அதிகமா இருந்துச்சுனாக்கா நீங்க கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆமாம். இப்ப ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா பாருங்க, ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே கலர் கொடுத்துருப்பாங்க. அதாவது அது வந்து கொஞ்சம் ரெண்டுலையுமே நியூட்ரலா இருக்கு அப்படின்னு. ரெண்டுலையுமே மினிமம் 4000 கான்டாக்ட்க்கு மேலே உள்ள வந்திருக்கு. ஓகே சார். ஸோ அதாவது மித்த காலுக்குலாம் ஏன் கலர் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு தான் சார் இப்ப சொன்னாரு. அது வந்து 4000க்கு மேல வந்துச்சுன்னா அப்ப அது லிக்விடிட்டி அதிகமா இருக்குங்கிறதுக்காக தான் அந்த கலரிங்கே ஃபர்ஸ்ட் கொண்டு வராரு அங்க உள்ள. ஆமாம் ஓகே ஆமாம். ஓகே இப்போ நீங்கள் ஓகே இப்போ ரைட். ஒரு வேர் ஹவுஸில் இது கூட எடுத்துக்கலாம் சார். இப்போ வந்து லாரூஸ் லேப் எடுத்துக்கிட்டோம்னா கால் சைடு பாருங்கள் ஒரு 267 கான்டாக்ட், புட் சைடு வந்து 875 கான்டாக்ட் இருக்குது. இப்போ இவங்கள வந்து நம்ம ஒரு அதாவது ஒரு எஃப்ஐஎஸோ டிஐஎஸோ அல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனியாவோ கன்சிடர் பண்ண முடியாது. ஒரு சாதாரண ஒரு ரீட்டைல் ட்ரேடரும் பை செல் பண்ணாக்கல உங்களுக்கு அது ஒய் இங்கிலீஷ் சைடு தான் இருக்கும். இப்ப நிப்டில வந்து ஒரே ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்து காலு புட் ரெண்டும் வந்துச்சுன்னா அப்ப காலு புட் ரெண்டையுமே ஷார்ட் அடிச்சிடலாமா? இல்லை அப்படி வந்து நான் பண்ணக்கூடாதுங்க. உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் காலும் புட்டும் காட்டுதுனாக்கா உங்களுக்கு என்ன ஆகுது, ரொம்ப நேராவாக இருக்குது. ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் புட்டு இருக்குங்க. அப்போது இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அதான் நம்ம அதானி எண்ட்டில் பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. 2300 ரெசிஸ்டன்ஸு, 2300 சப்போர்ட்டுங்க. இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள், அதானி எண்ட்டு வந்து 2300லேயே நிற்குமா? 2300 காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதில் ஈவினிங் வரைக்கும் 2300லேயே நிற்குமா? நிற்காது சார். அந்த இடத்த விட்டு ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் மேலே போகணும், ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு, அல்லது 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு கீழே வரணும். ஏதோ ஒன்று நடந்தாகணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸாக வந்தாலும் கூட எந்த சைடு ஹையஸ்ட் ஓஏ வருதுன்னு பாருங்கள், எந்த சைடு பிரிமியம் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பல நேரங்களில் வந்து ஓஏ ஃபெயிலியர் ஆகுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரிமியத்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். கால் சைடு வந்து கிட்டத்தட்ட 3000 சம்திங் இருக்குது, புட் சைடு 1000 சம்திங் தான் இருக்குது. ஆனால் காலோட பிரிமியம் 68 ரூபா, புட்டோட பிரிமியம் 76 ரூபா. அப்போ இங்கே என்ன இருக்குது, உங்களுக்கு புட் சைடு பிரிமியம் அதிகமாக இருக்குது. அப்போ ஆனால் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சேம். இப்போ மார்க்கெட்டு என்ன சுச்சுவேஷன் தள்ளப்படுது, இப்போ இந்த 68 ரூபாய்க்கு இதுவும் வரணும், ஒரே ஈவனாக வரணும். அப்போ புட் சைடு பிரிமியத்தை கரைக்கிறதுக்கான சுச்சுவேஷனுக்கு மார்க்கெட்டு தள்ளப்படுதுங்க. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு கேண்டில் வந்து சல்லுன்னு ஒரு புல் பேக் கொடுக்கும்போது, அதாவது 68 ரூபாயில் இருக்கிறது ஒரு 72 ரூபாய்க்கு மேலே போகலாம். இங்கே 76 ரூபாயில் இருக்கிறது 70 ரூபாய்க்கு வரலாம். 6 பாயிண்ட் புட் சைடு குறையலாம், 6 பாயிண்ட் கால் சைடு இன்க்ரீஸ் ஆகலாம். அப்போ அந்த ப்ரீமியம் பேலன்ஸ் எப்படி ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு சைடு உடச்சே தான் தீரணும். மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நிற்காது. அப்போது எந்த சைடு அதிகமான ரேட்டு உள்ளே இருக்காங்கன்னு பாருங்கள், அந்த சைடு ப்ரீமியம் அதிகமாக இருக்கான்னு சொல்லி மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், நம்ம ராஜேஷ் சாரே இருக்காருங்க, நல்லா ஒரு ரைட்டிங் கொடுக்குறாரு, எவ்ரிடே ரைட்டிங் பண்ணுறாரு. அவர் பையிங்கை விட ரைட்டிங்கில் எவ்வளோ ஸ்பீடாக ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் ராஜேஷ் சார்கிட்டே கேட்டுக்கலாங்க. ஓகே சார். சார் கரைஞ்சிட்டே இருக்கும் சார். ஆமாம் சார், அவர் எப்படின்னு ஒரு ராஜேஷ் சார் உங்க சொல்ல முடியுமா, எப்படி ரைட் சொல்லுங்கள் பண்ணுறீங்க? சார். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு வந்து அதாவது ஒரு ஆப்ஷன் ரைட்டராக உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, இந்த டேட்டா மூலிமா ட்ரேட் பண்ணதை ஒரு ஷேர் பண்ணுங்கள் சார். எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். சார் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு சார் சொன்னபடி அந்த ப்ளூல 10 வருது பார்த்தீங்களா, 10க்கு மேலே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டால அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் காமிச்சிருது. ஓகேங்களா? காமிக்கும் போது அந்த ரைட்டிங்க்கு இப்போவுமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அமௌண்ட் கூட வேணும். அதாவது 2 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் அப்படி மார்ஜின் கேட்கும். அது நம்ம மார்ஜின் கையில வச்சுக்கணும். ஓகேங்களா? மார்ஜின் இருந்தா நம்ம ரைட்டே பண்ண முடியும். அப்ப வந்து நம்ம கால் சைடு மேல மார்க்கெட் போகுது போனாலும் பாத்தீங்கன்னா ரைட்டர்ஸ் எதுல ஜாஸ்தி இருக்காங்க அப்படிங்கறது டேட்டா காமிக்குது.
அந்த டேட்டால அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் காமிக்குதோ அந்த ஸ்ட்ரைக்கை நம்ம டைரக்டா வந்து ரைட்டிங் எடுத்துடலாம். ஓகேங்களா? சரி, இங்க இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொன்னீங்கன்னா ஃபாலோ பண்றேன் சார். அது சார் இது வந்து நீங்க ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா பண்றீங்களா இல்ல ஃபியூச்சர்ஸ் பண்றீங்களா சார்? ஆப்ஷன் தான். ஆப்ஷன்லாம் ரைட் கரையும். நீங்க ஃபியூச்சர்ல பண்ணீங்கன்னா நீங்க ஃபியூச்சரை சேல் பண்ணணும். அதாவது ஃபியூச்சரை பை பண்ணணும். அதான் நீங்க ஃபியூச்சர் சேல் பண்றீங்களா இல்ல ஆப்ஷன்? ஓகே ஓகே. ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் பை அண்ட் சேல் தான் சார். சார் இப்போ உதாரணத்துக்கு அதானி இஎன்டி இருக்குல்ல சார், அதானி என்டர்பிரைசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ நம்ம வந்து இது ஃபர்ஸ்ட் நான் அடிக்கும் போது 80 இருந்துச்சு. 80ல டக்குன்னு அடிச்சிட்டேன். அவன் மேல போயிட்டான் ஆக்சுவலா. அதனால நம்ம மினிமம் மார்ஜின் லாஸ்ட்ல வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் 95 போயிட்டு 95 68 வந்துட்டான். ஸோ நான் ஹோல்டு பண்ணியிருந்தேன்னா எனக்கு நல்லா 4000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும். என்ன நம்ம ஒரு இது ஸ்டாக் பேட்டர்ன்லயும் இந்த ஷார்ட் பேட்டர்ன்லயும் மேல உடைச்சிட்டு மேல போனா அதே மாதிரி இங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் கவரிங் வந்தது. ஒரு 500 கான்டாக்ட் ஷார்ட் கவரிங் வந்துச்சு. அப்ப வந்து 3300 இருந்த ஆல் ரைட்டரை வந்து 2500 குறைஞ்சிட்டாங்க. அப்ப குறைஞ்சதுனால நம்ம சரி என்ன அவங்க ஷார்ட் கவரிங் வராங்கன்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் 95 போயிட்டு அவன் நேரம் 65 வந்துட்டான். 95 அடிச்சிருந்தேன்னு வச்சுங்களேன் 30 பாயிண்ட் எனக்கு கிடைச்சிருக்கும். எவ்ரிடா முன்னாடி நான் HIL அடிச்சேன். அதுக்கு முன்னாடியும் எல்லாமே நம்ம வந்து ஷார்ட்ல தான் லாபம் நல்லா கிடைக்கும் ஆக்சுவலா. இல்ல இப்ப நீங்க வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து இந்த காலத்துல இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்துக்கிறீங்க. அடிச்சிடலாம். நீங்க இந்த ஸ்ட்ரைக்கே பார்த்துட்டு நீங்க சார்ட்டை பார்த்துட்டு நீங்க அடிச்சிடலாம். ஓகே ஓகே. நீங்க ஃபுல் டைம் ட்ரேடரா ராஜேஷ்? ஆமா, காலையில 9:15 உட்கார்ந்தா 3:00 தான் வெளியே இருந்துருக்கேன். ஓகே ஓகே. சார் இப்போ இந்த கரண்ட் மந்த் எடுக்கிறீங்களா நெக்ஸ்ட் மந்த் எடுக்கிறீங்களா? கரெக்ட் மந்த் எடுக்கணும். நெக்ஸ்ட் மந்த் கரையவே கரையாது. நெக்ஸ்ட் மந்த் தான் நீங்க அதாவது எப்பவுமே ஆப்ஷன்ல பொறுத்த வரைக்கும் நீங்க நிஃப்டில பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் வீக்க தான் அடிக்கணும் ஸ்ட்ரைக்ல. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் கூட அடிக்க கூடாது. அதே மாதிரி எப்படியும் கரெக்ட் மந்த் அடிச்சீங்கன்னா தான் நல்லா கரையும். கரையும் போது தான் காசு கிடைக்கும். அதுல அவர் செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாருங்க சார். சொல்றாரு. ஆமா, நீங்க பையர்ஸ்ல போனீங்கன்னா அவங்க மேல ஏத்துவாங்க, ஏத்திட்டு திரும்பி இறக்கி விட்டுருவாங்க. ஏன்னா அப்ப உங்களுக்கு அந்த கால் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏறது ரொம்ப கம்மியா தான் ஏறும், இறங்கத்தான் ஜாஸ்தி இறங்கும். அப்ப இறக்கத்தை நம்ம கரைக்கதான் சம்பாதிக்க முடியும். ரைட்டரை பொறுத்த வரைக்கும் எது கரையுதோ அது நம்ம காசு. அவ்வளவுதான் சார். அதே மாதிரி ஆதித்யா சார் வந்து இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் பண்ணுறாரு. அவருடைய ஒப்பீனியன் கூட சார் நீங்கள் ஷேர் பண்ணலாம் சார். நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணி ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறீங்க சார்? ஆக்சுவலி என்னென்னா மெயினாக வந்து நான் பார்க்குறது வந்துட்டு டேட்டாஸில் வந்துட்டு கால் சைடு எந்த ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு ஹெவியாக இருக்குது. அதாவது 50% டிஃப்ரென்ஸ் இருக்கணும் சார் எனக்கு என்னை பொறுத்தவரை. நீங்கள் 4000 சொல்கிறீங்க இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நம்ம அதானியே எடுத்துக்கிறேன். நான் அதானியை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6274 கால்ஸ் இருக்குது. வேற இப்போ இது நான் எப்போ இருந்தே பார்க்கறது தெரியுங்களா? அது வந்து 4085லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ கால் சைடு 4085, புட் சைடு வந்து 3375 இருந்ததுங்க. ஸோ அப்போ இருந்தே ஃபாலோ பண்ணாரு. 4085, 4037, 4018, 347, அப்புறம் 5000, 5500 இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் மேலே தான் போயிட்டு இருந்தது. காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் மார்க்கெட் காலையில் தான் போயிட்டு இது எகெயின்ஸ்டா, அதாவது டேட்டாவுக்கு எகெயின்ஸ்டா மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கும்போது வந்துட்டு வி ஹேவ் டு வெயிட். ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு என்னாச்சுனாக்கா ஒரு 11:45 மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விக் வச்சது. ஒரு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய விக் இருந்தது, அப்பர் சைடு விக் இருந்தது. ஸோ தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் சிக்னல் இன் திஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு ஃபியூச்சரை வந்து செல் பண்ணிட்டேன். தட் மீன்ஸ் 2337 ருபீஸுங்க அது. ஸோ அந்த இடத்துல எக்ஸாக்டாக அந்த அமௌண்ட்டுக்கு செல் பண்ணது. அதோட கொஞ்சம் ஆச்சு, ஒரு 336 நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ அதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் கிராஜுவலாக வந்து நான் வந்து காலையில் ஏதோ எடுத்தேன்னாக்கா இந்த ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். கால் சைடு ஓய், புட் சைடு ஓய் ரெண்டுமே நோட்டில் எழுதிடுவேன். நான் எழுதி, ஏன்னா எவ்ரி 1 மினிட் வந்துட்டு இது சப்ளிங் ஆகுதுங்க உங்களுக்கு. உங்களோட நம்ம டேட்டாஸ் வந்துட்டு மாறும்போது ப்ரீவியஸ்லி என்ன இருந்து நமக்கு தெரியாதுங்க.
அது ஞாபகமும் வச்சுக்க முடியாது. ஸோ தட் இஃப் ஐ ரைட் சம்திங் தட் தென் ஐ கேன் ட்ராக் தட். அது நம்ம எடுத்திருக்கிறது இப்போ நீங்கள் செல் பண்ணியிருந்தேன்னாக்கா, நான் செல் பண்ணியிருந்தேனாக்கா எனக்கு கால் சைடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ வேறஸ் எந்த இடத்துல குறையுது, எந்த இடத்துல வந்துட்டு அது ஃபால் ஆக ஆரம்பிச்சுன்னா தென் ஐ ஹேவ் டு பி அலர்ட் அண்ட் ஐ ஹேவ் டு பி புக் மை ப்ராஃபிட். இல்லை எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குதா, சப்போர்ட்டுக்கு வந்துருச்சா. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்களா, பயர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்களான்னு அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கோட நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிக்கலாங்க அது. ஸோ இப்போ அந்த ஓஏ பார் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் பார்த்துடலாம். நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து 2300 வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் கால் செல்லர்ஸ் தான் ஹெவியாக இருந்தாங்க. செல் பண்ணது பார்த்தீங்கன்னா 2336 வந்தப்போ செல் பண்ணது 36 பாயிண்ட் கீழே 2300 இருக்கு. 2300 பார்த்தீங்கன்னாக்கா கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருக்கிறாங்க, புட் ரைட்டர்ஸ் வந்து அதோட பாதி தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்டாக இருந்தால் ஸோ தட் ஐ டிடன்ட் கெட் பேனிக் ஆர் எனிதிங் தேர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து 5000 போச்சு. கால் ஓஏ வந்து 5000, அதாவது 4085லேருந்து 5000 கிராஸ் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருந்தாங்க இல்லையா, ஸோ தட் தே ஆர்டர் அந்த இதில் பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்துட்டு அந்த கரண்ட் டேல வந்துட்டு சேஞ்சிங் ஓஏ தெரியும் இல்லையா, அந்த சேஞ்சிங் ஓஏ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ தட் இஸ் ஆல்சோ குட் சைன் டு ரிட்டைன் மை செல் ட்ரேட். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ப்ரைஸ் ஆக்ஷன் வித் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ரெண்டையும் வந்து டேட்டா கூட மேட்ச் பண்ணி பண்ணுறீங்க. இப்படி கொஞ்சம் ஆமாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு நான் வந்து ஆப்ஷனை செல் பண்ணல, பட் ஆனால் வந்து ஃபியூச்சரில் செல் பண்ணுறேன். இப்போ நம்ம டேட்டாஸ் வந்து பைக்கு கொடுத்ததுனாக்கா நான் ஃபியூச்சரை வந்து பை பண்ணுவேன். ஸோ எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணி ஓவர் நைட் ஹோல்ட் பண்ணுவீங்களா? இது நார்மலி பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் நைட் வந்துட்டு நான் இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணலைங்க. பிகாஸ் மார்க்கெட் டைரக்ஷன். ஆனால் முன்னாடியெல்லாம் நான் ஹோல்ட் பண்ணி தான் இருந்தேன். அதாவது மார்க்கெட் வந்துட்டு 25,000லேருந்து ட்ராவல் ஆச்சு பார்த்தீங்களா, 25,400 போச்சு. அது போச்சு மறுபடியும் வந்துட்டு ஒரு ரிவர்சல் வந்தது இல்லையா, அப்போ வந்து நான் ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஹோல்ட் பண்ணி ஒரு நாள் 2 நாள், அது கூட வந்து ரொம்ப நாள்லாம் ஹோல்ட் பண்ண மாட்டேன். ஒரு நாள் 2 நாள் அவ்வளோதான். அப்போவே எனக்கு நான் போடுற ப்ராஃபிட் வந்து நல்லா கிடைச்சிடும். எனக்கு ஃபியூச்சர் போடுறதுனால வந்து எனக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ தட் ஐ ஹேவ் டு புக் மை ப்ராஃபிட். தென் அகெயின் இந்த சேம் டைரக்ஷன் போச்சுனாக்கா மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து என்னோட இப்போ நான் மெயினாக எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னாக்கா இந்த யூஎஸோட டேரிஃப் பிரச்சனை அந்த அது முடிஞ்சதுன்னா தென் அப்போ வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு எனி ஸ்டாக் வாட் எவர் யூ பை யூ கேன் ஹோல்ட் இட், அந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் ஐ எம் டேக்கிங் ட்ரை டு ஃபினிஷ் as much as possible to the same day itself. If confidently that I have to hold in the sense, then photo I வந்து ஹெவியா இருக்கணும். தென் அப்போ முந்தின நாள் இடத்துல அகைன் வந்துட்டு சேஞ்சிங் ஒய் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து வரும்போது வந்து தென் ஐ கேன் ஹோல்ட் இட் ஃபார் த நெக்ஸ்ட் டே. அது கூட ஒரு நாள் 2 நாள் அவ்வளோதான், அதுக்கு மேலே இருக்காது. Correct, because I'm asking because some news will come in the morning and then it will have heavy impact on the holding. அதுக்காக கேட்டேன். ஓவர் த நைட் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் ஏதாவது ஒன்று உளறி வச்சிருவாரு. அதனாலதான் நான் இப்போ ஒன்றும் பண்ண. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ராஜேஷ் சார். ஆக்சுவலி சார் இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னாக்கா, எனக்கு அது ஒரு எப்படி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் போகிறோம்னு தெரியல, பட் ஐ ஹேவ் த டவுட்ஸ். அந்த இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய லைவ் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நமக்கு கிடைக்கிறது என்னன்னா அந்த லைவ் 30 சொல்கிறீங்க, 30ல் வந்து 10 வந்து பார்க்கலான்றீங்க. அதில் வந்து நம்ம வந்து 10 அது பெர்சன்டேஜ் வந்து 10க்கு அப்புறம் தான் நம்ம வந்து எடுக்கணும். அதாவது நம்ம ஆப்ஷன் பையிங் ஆர் ஆப்ஷன் செல்லிங் ஆர் கால் பையிங் புட் பையிங் whatever may be. ஸோ அப்போ சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். சடனாக வந்து 10க்கு வந்துடாது, 10% வரும். அதாவது 1 2 3 கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம ட்ராக் பண்ண முடியுமா? அது வந்து இதில் வந்து எப்படி நம்ம அதை பார்க்கறது? ஸோ இல்லை ஒரு 5 வந்ததுக்கு அப்புறமே நம்ம பார்த்துடலாமா? 5 அதாவது லைவ் ஆல் இருக்கிறதுல 5க்கு மேலே இருக்கிறது எல்லாத்தையும் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேசிக்காக இதெல்லாம் வந்தால் பெட்டராக இருக்குன்றதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் இப்போ பார்க்க நிறைய பழகிட்டீங்களே, எவ்ரிடே நீங்கள் பார்க்க இப்போ நீங்கள் நிறைய பழகிட்டீங்க. அப்போ உங்களால் பிஃபோராகவே என்ட்ரி எடுக்க முடியும். இப்போ எடுத்துக்காட்டு நீங்கள் சொல்கிற கண்டென்ட் பிரகாரம் MCXல இன்னும் 10% எலிஜிபிள் ஆகலை. ஆனால் கால் சைடு கிட்ட உங்களுக்கு ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 5000 கான்ட்ராக்ட் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு அடுத்த பொசிஷனில் எம்சிஎக்ஸ் தான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் இருக்குங்க. ஆமாங்க. ஸோ அப்போ நீங்கள் டேட்டாவை பார்த்து பழகிட்டீங்க. கரெக்ட். ஓகேங்களா? அப்போ உங்களால் பிஃபோராக என்ட்ரி எடுக்க முடியும். இப்போ நீங்கள் இப்படி ஜென்ரலாக வச்சுக்கலாங்களே. இப்போ அடுத்ததான் நம்ம கிடைச்சா என்ன கிடைக்குங்க? எம்சிஎக்ஸ் தான் கிடைக்கும். இன்னும் 1% வந்துச்சுன்னா உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிடும். அப்போது சரி கொஞ்சம் பிஃபோராகவே ஒரு 7% வரக்குள்ளேயே ஓகே இந்த இடத்துல நம்ம எடுக்கலாம் 8, 9 அப்படியே நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்க அது கரெக்டாக 8%, 9%, 10% இன்க்ரீஸ் ஆகுதான்னு சொல்லி நீங்கள் உன்னிப்பாக ட்ராக் பண்ணிகிட்டே வரணும். கரெக்ட். ஸோ அப்போ நீங்கள் ஒரு வேளை இது 7% இதுக்கு போது நீங்கள் எடுத்திங்கன்னா கால் சைடு ஒய் ஒரு 3000 கான்டாக்ட் இருந்திருக்கலாம். கரெக்டுங்களா? ஒரு 3000 கான்டாக்ட் இருந்துக்கலாம். அப்போ என்ன பண்ணும், இந்த 3000 கான்டாக்ட் அப்படிங்கிறது எவ்ரி 1 minute அப்டேட் ஆகும்போது ஒரு 100 கான்டாக்ட் 200 கான்டாக்ட் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதா, நம்ம வியூவில் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஏன்னா நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. ஒரு நோட் போட்டு நோட்டில் எழுதி வச்சு முன்னாடி உட்காந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்துட்டீங்க. இந்த டேட்டாவில் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு மினிமம் வந்து ஒரு பிகினராக உள்ளே வரும்போது அவங்கக்கிட்ட வந்து எல்லாத்தையும் கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஒரு ஸ்டாண்டர்டை நான் கொடுக்குறேன். நீங்கள் பழக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க இல்லையா? இப்போ வேற எந்த பாருங்கள் 8% தாங்க வந்திருக்கு. விடிஎல் வந்து 8% தாங்க வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த 600 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 2887 இது எடுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க. ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனால் ஒரு 6% வரக்குள்ளே இது நமக்கு 4000 கான்ட்ராக்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ மோர் தென் 50% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கால் சைடு வந்துட்டு 50% மோர் தென் புட் சைடு. இப்போ அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு டைரக்ஷனல் ஷிஃப்ட் தான். சார் இப்போ இது வந்து சேஞ்ச் இன் ஓஐ மட்டும் தான் கொடுக்குறீங்க இல்லையா? இன்னொரு காலம் போட்டு டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்தா கிளியராக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக கொடுக்கலாம் சார். ஓகே ஓகே. இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ ஓஐ கிரியேட் பண்ணுறாங்க, அதில் என்ன ப்ரைஸில் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து வீடியோவில் வந்து 2887 கான்ட்ராக்ட் வருதுன்னா ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ₹2 வந்து ப்ரீமியம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் நெட் ஓஐ பார்க்கும்போது இவங்க 2-3 days பிஃபோரில் என்ன பண்ணியிருப்பாங்க, ₹4 ஓஐ கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம், நெட் ஓஐ ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அவங்க வந்து ₹4 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ₹2 உங்களுக்கு ₹3, ₹3, ₹4 வரைக்கும் கூட டச் பண்ணலாம். அதுக்கு மேலே போனால் தான் ஆப்ஷன் ரேட்டுக்கு வந்து லாஸ் வரும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன உங்களுக்கு தாட் வந்துடும்னா, கால் சைடு ஓஐ அதிகமாக இருக்குது, ஆனால் இது நெகட்டிவாக போகாத பாசிட்டிவாக வந்துட்டுருக்கு. அப்போ ஓஐ ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் இன்றைக்கி எவ்வளோ ஓஐ வராங்க, என்ன ப்ரைஸில் உள்ள வராங்க. அப்போ இந்த ப்ரைஸுக்கு மேலே போச்சுன்னா கால் ரைட்டருக்கு லாஸ் வரும். ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸி வியூ. ஓகே சார், தேங்க்யூ. அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும், ஃபெயிலியர் சான்ஸும் நிறையா இருக்கும் சார். அதனால தான் நிறைய ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்குறாரு இவர். இப்போ ரெண்டாவது நீங்கள் வந்து ஏஐன்னு போடுறீங்க. என்ன இதுக்கும் ஏஐக்கு என்ன சம்மந்தம் சார் இது? ஆமாம், இது உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு வெப்சைட்டில் ஜென்ரலாக வந்து ப்ராஃபிட் மார்ட்டுன்னு எடுத்துக்கிறோன்னே, எந்த ப்ரோக்கரேஜில் போனீங்கன்னா இப்போ நிஃப்டிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லி நிஃப்டி செலக்ட் பண்ணி தான் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. மறுபடியும் அகைன் வெளியே வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கு உள்ளே போய் நீங்கள் எவ்ரி 1 minute-லேருந்து 30 minute டைம் ஃப்ரேம், ஹவர்லி டைம் ஃப்ரேம், என்ன டைம் ஃப்ரேம் வேணுமோ நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் இது வந்து அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே அனலைஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துடுது. இது ஆட்டோமேட்டிக் டூல் தானே, உங்களுக்கு ஆட்டோ இன்டெலிஜென்ட் தானே. உங்களுக்கு என்ன வேணுமோ, கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, புட்டு என்ன இருக்குது, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது. இப்படி பார்க்கும்போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 second நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எதில் அதிகமான சேஞ்ச் இன் ஓஐ இருக்குது, எங்கே இருக்குது தேடணும் இல்லையா? ஆமாம் ஆமாம். இது உங்களுக்கு ஆட்டோவை கொண்டு வந்து என்ன கொடுக்குது. ஓகே ஓகே. ஏஐ ஒன்றும் இல்லை சார், அட்வான்ஸ் ப்ரோக்ராம். அவ்வளோதான் சார், ப்ரோக்ராம் தான். உங்களுக்கு ஏஐனா என்ன சார், ப்ரோக்ராம் தான். அந்த ப்ரோக்ராம் பண்ணி தானே ஸ்கேன் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குது. இல்லை, நான் ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி ஹெவியாக ஏஐ யூஸ் பண்ணுறேன். பட் இங்கேயோட அப்ளிகேஷன் என்னன்னு கேட்டேன். கண்டிப்பாக அதுதான். இது நம்ம போய் இப்போ என்னப்பா 1 second இதில் நீங்கள் போய் அனலைஸ் பண்ணணும்னா, கால் சைடு எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடணும், புட் சைடு எங்கே இருக்குன்னு தேடணும். அழகாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருச்சு. ஓகே சார், இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி சாட்டர்டே ஈவினிங் 7 o'clock அகைன் நம்ம வந்து மீட் பண்ணலாம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த மீட்டப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சார். கண்டக்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. எல்லாரும் அவங்களோட ஷேரிங்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம். இல்லை சார் வந்து எவ்ரி வீக் மீட் பண்ணலான்னு தான் சொல்கிறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர்றதில்லை. ஆனால் வந்து எவ்ரி வீக் மீட் பண்ணுறேன். சில பேர் வந்து இந்த டயத்துக்கு வர முடியலனாலும் அவங்களுக்கு என்ன டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டயத்தில் அவங்களுக்கு நான் மீட்டிங் கொடுக்குறேன். ஆனால் காமனாக கலெக்டிவாக மீட்டிங் போடுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாரும் அந்த சாட்டர்டே 7 o'clock வந்து ஃப்ரீ பண்ணிக்கோங்க. அதுதான். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.